என் அன்பு பிள்ளையே, இந்த உலகில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களும் பல ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு கலவைதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை. அதை பற்றி உனக்கு தெளிவுபடுத்தவே நான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். நீ என் மீது கொண்ட பக்திக்கு உனக்கு எல்லையில்லா ஆச்சரியங்கள் கட்டாயம் நிறையவே கிடைக்கும். ஒரு மனிதனிடம் பொறுமை, நல்ல பண்பு, பிறருக்கு உதவும் தன்மை ஆகியவை கட்டாயம் இருக்க வேண்டும். அவை உன்னிடம் நிறையவே இருக்கிறது. எனவே நீ எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளை என் செல்லமே. எல்லோருக்கும் பணத்தின் தேவைகள் இந்த உலகில் அதிகமாகவே இருக்கத்தான் செய்கிறது. பணத்தை நீ அதிகம் சம்பாதிக்கவும் செலவழிக்கவும் நீ உன் ஆரோக்கியத்திற்கு கட்டாயம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே. பணத்தை கொண்டு வாங்க முடியாதவை இந்த பிரபஞ்சத்தில் நிறையவே உண்டு. அவற்றை நான் சொல்கிறேன், கவனமாக கேள் என் பிள்ளையே. பணத்தை கொண்டு ஆடம்பரமான மெத்தையை வாங்க முடியும், ஆனால் உறக்கத்தை கட்டாயம் வாங்க முடியாது. அதற்கு உன் ஆரோக்கியத்தை கவனிப்பது மிகவும் அவசியம். பணத்தை கொண்டு விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்க முடியும், ஆனால் அறிவை வாங்க முடியாது. நல்லறிவை உன் அனுபவத்தின் மூலம்தான் நீ அதிகப்படுத்த முடியும் என் பிள்ளையே. பணத்தை கொண்டு சுவையான உணவுகளை வாங்க முடியும், ஆனால் பசியை வாங்க முடியாது. அதற்கு ஆரோக்கியமான உறக்கத்தை நீ கட்டாயம் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதை போலவே மகிழ்ச்சி, நிம்மதி, வீரம், சிரிப்பு, பாசம், அன்பு இவற்றையெல்லாம் பணத்தை கொண்டு வாங்கிவிட முடியாது என் செல்லமே. இவையெல்லாம் நான் ஏன் உன்னிடம் கூறுகிறேன் என்றால், உனக்கு நினைவுபடுத்துவது என் கடமை அல்லவா? இது உன் பக்திக்கு நான் கொடுக்கும் அறிவுரை என் செல்லமே. நான் கூறும் இந்த சொல்லானது உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த பிரபஞ்சத்தில் இவற்றையெல்லாம் நீ நிறையவே கற்றுக்கொண்டும் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டும் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் சொல்லும் அனைத்தையும் உன் வாழ்வில் அப்படியே பின்பற்றி அளவில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள். மன நிம்மதி உன்னிடம் நிறையவே வர நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதிப்பேன். மற்றவர்களை வெல்வதை விட உன்னுடைய அச்சத்தை நீயே வெல்வதே உன் முதல் வெற்றி. உன் வாழ்க்கையை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கவும் நேரம் ஒதுக்கு என் செல்லமே. நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை உன் வாழ்விற்கு என்றும் வெற்றியை மட்டுமே அள்ளித்தரும். உன் ஒழுக்கத்தை விட சிறந்த உடை வேறு எதுவும் கிடையாது. இதனை கட்டாயம் நினைவில் வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். மன திருப்தியே உனக்கு இயற்கையாக கிடைத்திருக்கும் மிக பெரிய செல்வம். அதை எப்போதும் உன்னிடத்தில் தக்க வைத்துக்கொள். நீ பெற்றிருக்கும் உறவுகளை வைத்தே உன் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது. தவறான மனிதர்களை உறவுகளாக ஏற்றுக்கொண்டு பிறகு நிம்மதியை இழந்து தவிக்காதே என் செல்லமே. உறவுகளிடம் எப்போதும் கொஞ்சம் கவனமாகவே இரு. கோபத்தை சேமித்து வைத்து அதனை வைராக்கியமாக வெளிப்படுத்து. முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் முயற்சிகள் வீணாகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் முழு நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை. அது உன்னுடைய செயலிலும் புரிதலிலும் மட்டுமே உள்ளது. சிலர் உன் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் நீ உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் என் பிள்ளையே. சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்து விடாதே. உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட மன நிம்மதியே அவசியமானது. அந்த மன நிம்மதியை நான் உனக்கு நிறையவே தருவேன். நீ என்றும் எதற்கும் கலங்காதே என் செல்லமே. உன்னை பாதுகாக்க நான் என்றும் உன் கூடவே இருப்பேன். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதே. ஏனெனில் கற்றுத் தருவதை வாழ்க்கை எப்போதும் நிறுத்துவதில்லை. தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே. முடிவுதான் முக்கியமானது. முடிவு என்றும் உனக்கு நல்லதாகவே அமைய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதை மறவாதே. எதிர்காலத்தை கணிக்க சிறந்த வழி அதை நீ விரும்பியபடி நீயே உருவாக்குவதுதான் என்பதனை நினைவில் வை. உன் வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையாக மாற்றி அமைக்க நான் வழிவகுப்பேன். இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரையும் நம்பாதே. எந்த தேவையும் இல்லாமல் யாரும் உன்னிடம் பழக மாட்டார்கள் என்பதனை உணர்ந்து வாழ பழகிக்கொள். நீ ஒரு விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போய் நிற்கும். வாழ்க்கையில் மாற்றமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, நிம்மதியும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டே இருப்பது வீணானது என் செல்லமே. உன் வாழ்வில் நீ எதிர்பாராத நேரங்களில் பல அதிசயங்களை அள்ளி கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன்.
உன் வாழ்வில் இருந்த பல பிரச்சனைகளை நான் முடித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் வர காத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை வரவேற்க நீ தயாராக இரு என் செல்லமே. உனக்கு பல ரூபங்களில் நான் காட்சியளித்து உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை நான் கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன். அது நான் தான் என்பதை நீதான் இன்னமும் உணராமல் இருக்கிறாய். உன் மன நிம்மதிக்கு மருந்து நீ என் மீது கொண்ட உன் பக்தி மட்டுமே. அதை என்றும் உன் கையில் வைத்துக்கொள். அதுதான் உன்னை பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும். உன் உண்மையான பக்திக்கு நான் பல ரூபங்களில் உனக்கு நல்ல விஷயங்களை பரிசாக அளித்துக் கொண்டே இருப்பேன். பக்தியினை உன்னிடத்தில் தக்க வைத்துக் கொள்வது உன் பொறுப்பு. நீ என்றும் உன்னிடத்தில் உண்மையும் நேர்மையும் அதிகமாக தக்க வைத்துக் கொள். நீ அப்படி செய்வதால் உன்னுடைய அழகான எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக் கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தில் தூய்மை அதிகமாக உள்ளது. அதனால்தான் நான் உன்னிடம் நிறைய நேரம் செலவிட விரும்புகிறேன் என் செல்லமே. இனி உன் சந்தோஷத்திற்கு நானே பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் மீதும் அதிக நம்பிக்கை வைத்துக்கொள். இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நிறையவே நடக்க ஆரம்பிக்கும். நீ கண்ணீர் விட்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. உன் சந்தோஷத்திற்கு ஆரம்பமும் வந்துவிட்டது. உன் குடும்பத்தை பற்றியும் உன் பிள்ளைகளை பற்றியும் நீ அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அவற்றை என்னிடத்தில் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி உன் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். என்னை பற்றி நீ அதிகமாக நினைத்துக் கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் உனக்கு என்னுடைய மந்திர வார்த்தைகளை பரிசாக அளித்துக் கொண்டே இருக்கிறேன். அவற்றை பெற்றுக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு என் செல்லமே. கவலை என்னும் தீயினை உன் மனதில் என்றும் விதைக்காதே. அதற்கு பதிலாக சந்தோஷம் எனும் விதையினை தைரியமாக விதைத்துக்கொள். அந்த விதைதான் பல அழிவில்லாத இன்பங்களையும் சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் பெருகச் செய்யும். உன் மனதினை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்துக்கொள். நடந்து முடிந்த சோகங்களை நினைப்பதை நிறுத்திவிட்டு நடந்து முடிந்த சந்தோஷங்களை நினைத்து சிரிக்க பழகு. அது உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதை விட்டுவிட்டு நீ எவ்வளவு துன்பப்பட்டாயோ, எவ்வளவு கண்ணீர் சிந்தினாயோ, அதை பற்றி மட்டுமே அதிகமாக நினைத்துக் கொண்டு வாழ்வில் பல மணி நேரங்களை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். இனி அப்படி செய்யாதே என் செல்லமே. இனி நீ கடந்த காலங்களில் நடந்து முடிந்த கஷ்டங்களை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. இனி வரும் காலங்கள் இன்பமாக மாறும் என்று நம்பு. உனக்கு அதை அவ்வாறே நான் மாற்றி காட்டுவேன். உன் வாழ்க்கை இன்றோடு முடிந்து போகவில்லை, இனிதான் ஆரம்பிக்கிறது. என்னுடைய பல அற்புதங்களை காண நீ என்றும் மகிழ்ச்சியோடு காத்திரு. உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும். எதுவும் சீக்கிரம் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதே. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். அதுதான் உனக்கு பல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கும். வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் இங்கே அதிகம். உன்னோடு பழகும் எல்லோரும் உண்மையிலேயே அன்பானவர்கள் என்று அப்படியே நம்பிவிடாதே. எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாகவே இரு என் பிள்ளையே. எதற்கும் தயங்கிக் கொண்டே நிற்காதே. ஒரு முறை முயற்சி செய்துவிடு. வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். உன் பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்வின் ஒரு பகுதி. அவற்றை எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை. முயன்றால் உன்னால் எதுவும் முடியும். உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும். என்னிடம் வந்த பின் எதற்கும் கவலை வேண்டாம். இனி உன்னை நான் காப்பேன். தடைகளை எல்லாம் தாண்டி செல். நம்பிக்கையுடன் இரு. எல்லா சூழலிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன். இந்த உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்புதான். யாரையும் அவசரப்பட்டு நம்பி உன்னுடைய அன்பை கொடுத்துவிட்டு பிறகு காயப்பட்டு நிற்காதே. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணானது. நீ நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயலவில்லை என்பதே உண்மை. ஒரு விஷயத்தை சரியாக பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறாயா என ஆராய்ந்து பேசு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே. உன்னை படைத்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைத்துவிட்டால் அதை தடுப்பதற்கு இங்கு யாரும் இல்லை என்பதனை புரிந்து கொள். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீ விரைவில் அடைய போகிறாய். நீ நம்பிக்கையோடு இரு. இனி நீ கடந்த காலங்களில் நடந்து முடிந்த கஷ்டங்களை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. இனி வரும் காலங்கள் இன்பமாக மாறும் என்று நம்பு. உனக்கு அதை அவ்வாறே நான் மாற்றி காட்டுவேன். உன் வாழ்க்கை இன்றோடு முடிந்து போகவில்லை, இனிதான் ஆரம்பிக்கிறது. என்னுடைய பல அற்புதங்களை காண நீ என்றும் மகிழ்ச்சியோடு காத்திரு. உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும்.
எதுவும் சீக்கிரம் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதே. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். அதுதான் உனக்கு பல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கும். வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் இங்கே அதிகம். உன்னோடு பழகும் எல்லோரும் உண்மையிலேயே அன்பானவர்கள் என்று அப்படியே நம்பிவிடாதே. எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாகவே இரு என் பிள்ளையே. எதற்கும் தயங்கிக் கொண்டே நிற்காதே. ஒரு முறை முயற்சி செய்துவிடு. வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். உன் பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்வின் ஒரு பகுதி. அவற்றை எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை. முயன்றால் உன்னால் எதுவும் முடியும். உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும். என்னிடம் வந்த பின் எதற்கும் கவலை வேண்டாம். இனி உன்னை நான் காப்பேன். தடைகளை எல்லாம் தாண்டி செல். நம்பிக்கையுடன் இரு. எல்லா சூழலிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன். இந்த உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்புதான். யாரையும் அவசரப்பட்டு நம்பி உன்னுடைய அன்பை கொடுத்துவிட்டு பிறகு காயப்பட்டு நிற்காதே. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணானது. நீ நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயலவில்லை என்பதே உண்மை. ஒரு விஷயத்தை சரியாக பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறாயா என ஆராய்ந்து பேசு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே. உன்னை படைத்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைத்துவிட்டால் அதை தடுப்பதற்கு இங்கு யாரும் இல்லை என்பதனை புரிந்து கொள். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீ விரைவில் அடைய போகிறாய். நீ நம்பிக்கையோடு இரு. ஒருவருடைய வலியின் வேதனையை புரிந்தவன் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான். உனக்கு வலிப்பதை போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் உன்னை காயப்படுத்தி பார்க்க எந்த வலிகளும் உன்னை நெருங்காது. சுமைகளை கண்டு நீ துவண்டு போய்விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உள்ளது என் செல்லமே. உன்னால் சுமக்க முடியாத எந்த சுமைகளையும் நான் உனக்கு தந்துவிட மாட்டேன். எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்ல வைக்கும். உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள். அதுதான் உறவுகளை கையாளும் சரியான வழி என் செல்லமே. நீ எப்போதும் நல்லதையே நினை. உன்னுடைய நல்ல எண்ணமும் செயலும் தான் எப்போதும் உன் வெற்றிக்கு துணை நிற்கும். தோல்வியுற்றால் பயம் கொள்ளாதே. எது தோல்விக்கு காரணம் என்றும் வெற்றி பெற என்ன வழி என்றும் யோசித்து உன்னை நீ மெருகேற்றிக் கொண்டே இரு. நிச்சயம் மிகப்பெரிய வெற்றிகள் உனக்கு வசமாகும். எப்போதும் நேர்மறையாகவே சிந்தனை செய் என் செல்லமே. மற்றவர்களைப் போல் நீ வாழ வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாதே. மனித பிறப்பு என்பது அவரவர் கர்ம வினையை பொறுத்தே அமையும் என்பதை புரிந்து கொள். பிறரிடம் சந்தோஷத்தை அதிகமாக பகிர கற்றுக்கொள். அது பல மடங்காக உன்னிடமே திரும்ப வந்து சேரும். நீ ஒரு விஷயத்தை போட்டு எப்போதும் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய். அத்துடன் அந்த விஷயத்தினால் மிகவும் மனவேதனை அடைகிறாய். இதனால் உனக்கு மன அழுத்தம் அதிகமாகிறது. நீ இவ்வாறு இருந்தால் உன் ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படும் என் செல்லமே. எனவே எதையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செய்யும் தர்மம் தான் உன்னையும் உன் குலத்தையும் காக்கும். மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளையும் தர்மத்தையும் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள். உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே. ஏதோ ஒரு காரணத்தால் உனக்கு வரவிருந்த துன்பத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள் என் பிள்ளையே. உன் குடும்பத்தை போற்று. அவர்களே உன் பலம். அவர்களிடம் அன்பு செலுத்து. சண்டைகளையும் மனஸ்தாபங்களையும் தவிர்த்து ஒற்றுமையுடன் வாழ். குடும்பத்தில் நான் அருளை பொழிந்து மகிழ்ச்சியை நிலைநிறுத்துவேன். அடுத்தவர்களிடம் குறைகளை தேடாதே. உன்னில் இருக்கும் நல்ல குணங்களை வளர்த்துக்கொள். நீயே உனக்கு சிறந்த நண்பன். உன்னை நம்பு. நான் உன்னை நம்புகிறேன். உன்னால் முடியாதது இந்த உலகில் ஏதுமில்லை. நீ பிறருக்கு செய்யும் நன்மைகள் உனக்கு நல்ல விளைவுகளை தரும். பிறரின் துன்பத்தில் பங்கெடுத்துக்கொள். உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மம் உன்னை என்றும் காக்கும். பொய் பேசாதே, புறம் கூறாதே. தூய்மையான மனதுடன் இரு. உன் உடல் நலத்திலும் கவனம் செலுத்து. உணவு, உறக்கம், உடற்பயிற்சி இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடு. ஆரோக்கியமான உடல்தான் ஆரோக்கியமான மனதிற்கு அடிப்படை. நோய்கள் உன்னை அண்டாதவாறு நான் காப்பேன். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை காண பழகு. சிறிது நேரம் ஒதுக்கி இயற்கையின் அழகை ரசி. என் படைப்புகளின் அற்புதங்களை உணர். மனதை அமைதியாக வைத்துக்கொள். கோபத்தையும் பதட்டத்தையும் தவிர்ப்பதே உன் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உன் கனவுகளை பின்தொடர அஞ்சாதே. உனது திறமைகளில் நம்பிக்கை வை. நான் உனக்கு துணையாக இருந்து உன் இலக்குகளை அடைய வழிகாட்டுவேன்.
இனி தோல்விகள் உன்னை கீழே தள்ளாது. அவை உனக்கு பாடங்களை கற்பிக்கும் படிகர்கள். என்னை நீ முழுமையாக நம்பு. உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படும். நான் உன் அருகில் இல்லாதது போல் தோன்றினாலும் நான் உன் உள்ளத்தில் குடியிருக்கிறேன். உனக்கு துணையாக, உனக்கு வழிகாட்டியாக நான் எப்போதும் இருக்கிறேன். உன் வாழ்வு செழிக்க என் ஆசி என்றும் உண்டு. அமைதியாக அமர்ந்து என் வார்த்தைகளை கேள். உன் இதயத்தில் குடியிருக்கும் பயத்தை விலக்கிவிடு. நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்ல, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். துன்பம் வரும்போது கலங்காதே, அதுவும் கடந்து போகும். இன்பம் வரும்போது கர்வம் கொள்ளாதே, சமநிலையான மனதுடன் வாழ். உனது கடமைகளை செய். உன் குடும்பத்திற்கு, உன் சமூகத்திற்கு நீ ஆற்ற வேண்டிய பணிகளை சரியாகச் செய். உழைப்பிற்கு அஞ்சாதே. உன் உழைப்பின் பலனை நீ நிச்சயம் பெறுவாய். நான் உனக்கு துணையாக இருப்பேன். எதையும் பேசுவதற்கு முன் நன்றாக யோசி. உன் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தாமல் இருக்கட்டும். நற்காரியங்களை பற்றி பேசு. நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கொள். எதிர்மறை எண்ணங்கள் உனது சக்தியை குறைத்துவிடும் என்பதை மறந்துவிடாதே. பழைய கவலைகளையும் கடந்த கால தவறுகளையும் எப்போதும் சுமந்து கொண்டிருக்காதே. நிகழ்காலத்தில் வாழ். நாளை என்பது நிச்சயமில்லை. இன்று செய்யும் நன்மைகள்தான் உனக்கு நற்பலன்களை கொண்டு வரும். உன் அகத்தில் இருக்கும் ஒளியை கண்டுகொள். நீயே ஒரு சக்தி என்பதை உணர். என்னிடமிருந்து உனக்கு பிரிக்க முடியாத சக்தி உண்டு. அதை நீ கண்டு கொண்டால் எந்த தீமையும் உன்னை அண்டாது. ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய். காலையிலும் மாலையிலும் என் நாமத்தை சொல். என் அருளால் உன் வாழ்க்கை நிறைவடையும். நீ வேண்டும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வு சிறப்படைய என் அருள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன் மனதை வருத்தும் அனைத்து சிந்தனைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் உனக்கு அமைதியையும் தெளிவையும் வழங்குவேன். உன் வாழ்க்கையில் ஒளி வீச நான் என்றும் துணையாயிருப்பேன். நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம். அதை கற்றுக்கொண்டு முன்னேறு. நம்பிக்கையை இழக்காதே. இருண்ட மேகங்களுக்கு பின்னால் சூரியன் ஒளிர்ந்து கொண்டிருப்பது போல உன் துன்பங்களுக்கும் பின்னால் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. என் சக்தியால் அந்த இருளை நான் நீக்குவேன். உன் உள்ளுணர்வை கேள். அதுவே நான் உனக்கு காட்டும் வழி. நீ சரியான பாதையில் செல்கிறாயா என்பதை அது உனக்கு உணர்த்தும். தீயவர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது. உனக்கு நன்மையை மட்டுமே தருபவர்களிடம் பழகு. தினமும் எனக்காகவும் சிறிது நேரம் ஒதுக்கு. தியானம் செய். இது உன் மனதை அமைதிப்படுத்தி நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய். சிறு பூச்சியை கூட நேசி. எல்லா உயிர்களிலும் நான் உறைகிறேன் என்பதை உணர். அது உனக்கு தரும் ஆசீர்வாதங்கள் அளப்பரியது. நான் உனக்கு அளிக்கும் ஆசீர்வாதங்கள் ஏராளம். அதை நீ உன் வாழ்க்கையில் உணர்வாய். பயமின்றி வாழ். உன் மீது எனக்கு பூரண அன்பு உண்டு. உன் வாழ்வு மலர என் அருள் என்றும் உண்டு. உன் கரம் பிடித்து நான் உன்னுடன் செல்கிறேன். உன் துன்பக் கடலை தாண்டி செல்ல நான் உனக்கு உதவுவேன். நீ செய்யும் தொழிலில் நேர்மையை கடைப்பிடி. உன் உழைப்புக்குரிய பலன் நிச்சயம் கிடைக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே. பொறுமையாக யோசித்து செயல்படு. நான் உனக்கு ஞானத்தை தருவேன். பிறர் உன்னை தவறாக பேசினால் கவலைப்படாதே. உன் மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் செய்யாதே. உண்மை என்றும் வெல்லும். என் அருள் உனக்கு பக்கபலமாக இருக்கும். உன் ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய செல்வம். அதை அலட்சியப்படுத்தாதே. சரியான நேரத்தில் உணவு உட்கொள். போதும் என்ற மனப்பான்மையுடன் வாழ். பேராசை படாதே. உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சொல்லையும் கவனி. அவை அனைத்தும் நல்ல எண்ணங்களுடன் இருக்கட்டும். மனம், மொழி, செயல் இவை மூன்றிலும் தூய்மையை கடைப்பிடி. இதுவே உன்னை காக்கும் கவசம் என் தங்கமே. என் ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசி. உன் குறைகளை என்னிடம் சொல். நான் உன் குரலை கேட்பேன். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவேன். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் பல அனுபவங்கள் கிடைக்கும். நல்ல அனுபவங்களை நினைவுகொள். கசப்பான அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறு. நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். உன் மீதான என் அன்பு என்றும் குறையாது. உன் மீது நான் வைத்திருக்கும் நம்பிக்கை அளப்பரியது. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். உன் வாழ்வில் வளம் பெருக. என் ஆசீர்வாதம் என்றும் உண்டு என் செல்லமே. உன் துயரங்கள் யாவும் எனக்கு தெரியும்.
வறுமை என்னும் இருள் உன்னை சூழ்ந்திருப்பதை காண்கிறேன். கலங்காதே, அஞ்சாதே, நான் இருக்கிறேன். உன் மன உறுதியையும் உழைப்பையும் நான் அறிவேன். உழைப்பவனுக்கு எப்போதும் நான் துணை நிற்பேன். நம்பிக்கையுடன் இரு. உன் கைகள் செய்யும் காரியங்களில் அருள் சேரும். உன் எண்ணங்களில் தெளிவு பிறக்கும். வீண் செலவுகளை தவிர்த்து சிக்கனத்தை கடைபிடி. உனக்கு கிடைத்ததை கொண்டு மன நிறைவுடன் வாழ். தேவைப்படும் போது பிறருக்கு உதவ தயங்காதே. இந்த செயல்கள் உனக்கு நன்மையை விளைவிக்கும். விரைவில் உன் வாழ்வில் வறுமை நீங்கி செல்வம் பெருகும். நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன்னை நாடி வரும். இது என் வாக்கு. நீ மனதார என்னை நம்பு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே. உன் மனம் அமைதியின்றி தவிப்பதை காண்கிறேன். ஓயாத கவலைகளும் அச்சங்களும் உன்னை சூழ்ந்திருக்கின்றன. ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் அகத்தினுள் நான் குடியிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். இந்த உலக மாயையில் உழன்று தேவையற்ற பாரங்களை சுமக்காதே. இன்று உனக்கிருக்கும் இன்னல்கள் எல்லாம் நாளை மாறும். நடந்தவை எல்லாம் நன்மைக்கே. நடப்பவை இன்னும் நன்மைகளை கொண்டு வரும் என்று நம்பு. தியானமும் அமைதியான இசையும் உன் மனதிற்குள் என் ஒளியை பாய்ச்சும். முடிந்தவரை இயற்கையோடு ஒன்றி வாழு. கோபத்தையும் பொறாமையையும் விட்டுவிடு. மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக்கொள். அது உன் பாரத்தை இறக்கி வைக்கும். மன அமைதியே பெரும் செல்வம் என்பதை உணர். உன் உள்ளம் அமைதியடைந்தால் என் ஆசிர்வாதம் உன்னை முழுமையாக சென்றடையும். அமைதியே உன் பலம் என் செல்லமே. வெற்றி என்னும் சிகரத்தை அடைய நீ விரும்புகிறாய். உன் கனவுகளும் லட்சியங்களும் எனக்கு தெரியும். ஆனால் பாதை கடினமாக இருக்கிறதே என்று கலங்குகிறாய். அஞ்சாதே, நான் உனக்கு வழித்துணையாய் வருவேன். விடாமுயற்சிதான் வெற்றிக்கான முதல் படி. சோம்பலை தூக்கி எறி. இலக்கை நோக்கி உன் முழு பலத்தையும் பயன்படுத்து. தோல்வி என்பது முடிவல்ல, அது அடுத்த முயற்சிக்கு ஒரு பாடம். ஒவ்வொரு முறை நீ விழும்போதும் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். நேர்மையையும் உழைப்பையும் உன் கவசமாக்கு. தீய எண்ணங்களை விலக்கு. நல்லோரின் நட்பை நாடு. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழு ஈடுபாட்டுடன் இரு. பிறரின் வளர்ச்சிக்கு துணை நில். அது உனக்கு இரட்டிப்பு வெற்றியை ஈட்டித் தரும். வெற்றி உனக்கே. உன் உழைப்பின் பலனை நீ விரைவில் அறுவடை செய்வாய். என் அருள் உன்னோடு இருந்து உன் முயற்சிகளை வெல்லச் செய்யும். உன் உடல் நலத்தில் குறைபாடு கண்டு நீ மனம் கலங்குவதை காண்கிறேன். ஆரோக்கியமே பெரும் பேறு. அதை நீ அடைய நான் உனக்கு துணை நிற்பேன். உன் உடலை நீ மதித்து நட. நல்ல உணவை உண்டு உடற்பயிற்சி செய். மனதை அமைதியாக வைத்துக்கொள். கோபமும் கவலையும் நோயின் நண்பர்கள். அவற்றை விலக்கி நல்லெண்ணங்களை வளர்த்துக்கொள். நோய் கண்டால் அஞ்சாதே. உரிய வைத்தியம் செய். என் நாமத்தை சொல்லி என் சக்தியை நம்பு. உன் உடல் விரைவில் தேறி ஆரோக்கியம் பெறும். உன்னை நீயே அன்புடனும் பொறுமையுடனும் கவனித்துக்கொள் என் தங்கமே. உன் உடல் நலம் பெற்று நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் பெற நான் உனக்கு அருள் புரிகிறேன். இது என் வாக்கு. நீ நலமுடன் வாழ்வாய் என் செல்வமே. உறவுகளில் சிக்கல் கண்டு நீ மனம் வருந்தாதே. உறவுகள் என்பவை ஆத்ம பந்தங்கள். அவற்றை அன்பாலும் புரிதலாலும் வளர்க்க வேண்டும். சிறு சிறு சண்டைகளும் மனஸ்தாபங்களும் உறவுகளில் வரலாம். ஆனால் நீ பெருந்தன்மையுடன் அவற்றை அணுகு. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் இரு. உண்மையான அன்பிற்கு ஈடு இல்லை. குறைகளை களைந்து நிறைகளை மட்டும் பார். கோபத்தில் பேசும் வார்த்தைகளை கவனமாக பேசு. பொறுமைக்கும் அன்புக்கும் எப்போதும் சக்தி உண்டு. நீ பிறரிடம் காட்டும் அன்பு உனக்கே பல மடங்காக திரும்பி வரும். உன் குடும்பத்திலும் சுற்றத்திலும் அன்பும் அமைதியும் நிலவற்றும். உறவுகள் பலப்பட நான் உனக்கு அருள் புரிகிறேன். அன்பால் நீ அனைவரையும் வெல்வாய். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் அச்சம் குடிகொண்டிருப்பதை காண்கிறேன். சூழ்நிலைகள் உன்னை அச்சுறுத்தலாம். எதிர்காலம் குறித்து நீ கவலைப்படலாம். ஆனால் அஞ்சாதே. நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறேன். தைரியமே உனக்கு கிடைத்த பெரும் ஆயுதம். உன் மனம் வலிமையானது. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். தோல்விகளை கண்டு துவளாதே. அவை உன்னை மேலும் பலப்படுத்தும் பாடங்கள். ஒவ்வொரு சவாலும் உன்னை ஒரு படி மேலே உயர்த்தவே வருகின்றன என்பதை மட்டும் மறந்துவிடாதே. உள்ளுக்குள் இருக்கும் என் சக்தியை உணர். உனக்குள் இருக்கும் ஒளி எந்த இருளையும் போக்கும் வல்லமை கொண்டது. நேர்மையுடன் செயல்படு. நல்லெண்ணங்களை வளர்த்துக்கொள். நீயாக எந்த தீங்கையும் நினைக்காதே. எந்த தீங்கும் உன்னையும் நெருங்காது.
நான் உனக்கு எப்போதும் தைரியத்தையும் மனபலத்தையும் அருள்வேன். என் மீது நம்பிக்கை வைத்து துணிந்து உன் கடமைகளை செய். வெற்றி எப்போதும் உன் பக்கமே. நீ தொடங்கி வைத்த காரியங்கள் தடைபட்டு நிற்பதால் நீ சோர்வடைந்திருப்பதை காண்கிறேன். எடுத்த காரியம் வெற்றியடையாமல் போனால் மனம் தளர்வது இயல்புதான். ஆனால் உனக்கு நான் வழிகாட்டுவேன். எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்னரும் முழுமையான திட்டமிடலுடன் செய். அவசரப்படாமல் ஒவ்வொன்றையும் நிதானமாக அணுகு. கவனச்சிதறல்களை தவிர்த்து உன் முழு கவனத்தையும் உன் இலக்கின் மீது வை. தடைகள் வரும்போது துவளாதே. அத்தடைகளை நீக்கும் வழிகளை ஆராய்ந்து பார். தேவைப்பட்டால் பெரியவர்களின் ஆலோசனைகளை பெறு. உன் உழைப்பில் எந்த குறைபாடும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள். என் அருளால் உன் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தடைகள் நீங்கி நீ விரும்பிய காரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறும். நீ எடுத்த காரியம் சிறக்க நான் அருள் புரிகிறேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு. உனக்கு வெற்றி நிச்சயம் என் தங்கமே. உள்ளம் எப்போதும் தூய்மையாயிருக்கட்டும். உண்மையும் அன்பும் உன் துணையாக வரட்டும். பொறாமை, கோபம், வெறுப்பு இவற்றுக்கு உன் மனதில் இடமளிக்காதே. ஒவ்வொரு உயிரிடமும் கருணை கொள். உன் எண்ணமும் செயலும் ஒரு சேர நல்லதாக இருக்க நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன். அப்போது உன் மன அமைதியும் சந்தோஷமும் பெருகும். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் செயல்படு. அதுவே உனக்கு நிலையான ஆனந்தத்தை தரும். என்னையே துணை என்று நம்பி நல்லவற்றை செய்து வா. நீ செய்யும் நல்ல காரியங்களுக்கு என் பரிபூரண ஆசி என்றும் உண்டு. நன்மையை செய், நன்மையை பெறு. அமைதியாயிரு, ஆனந்தமாயிரு. உன் மனதில் உள்ள பாரங்களை என்னிடம் இறக்கி வை. எதற்கும் கவலைப்படாதே. நான் உன்னுடனே இருக்கிறேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. வருங்காலத்தை பற்றிய பயத்தை விடு. நிகழ்காலத்தில் உன் கவனத்தை செலுத்து. ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ் என் தங்கமே. நீ செய்யும் செயல்களில் நேர்மையும் அன்பும் இருக்கட்டும். வீண் கோபத்தையும் தேவையற்ற சிந்தனைகளையும் விட்டுவிடு. அமைதியான மனதிற்கு இதுவே வழி. உறவுகளிடம் சகிப்புத்தன்மையுடனும் அன்பாகவும் இரு. உனக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. நியாயம் என் மூலமாக உனக்கு நிச்சயம் கிடைக்கும். எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். நீ நிம்மதியுடன் இரு. உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். தேவையற்ற சிந்தனைகளில் மூழ்கி உன் சக்தியை வீணாக்காதே. உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நல்ல முறையில் செய். நேர்மையுடன் உழைக்கும் ஒவ்வொரு உழைப்பும் என் ஆசியை பெறும். பலனை பற்றி கவலைப்படாமல் உன் முயற்சியில் கவனம் செலுத்து. என் அருளால் நீ நினைத்ததை விடவும் சிறந்த பலன்களை அடைவாய். அனைவரையும் அன்பால் வெற்றி கொள். அமைதியாயிரு. சண்டையிட்டு பிரிந்தவர்களை நினைத்து வருந்தாதே. இந்த உலகில் எந்த சண்டையும் நிரந்தரமில்லை. அன்பும் கருணையுமே நிரந்தரமானவை. உன்னை சுற்றியுள்ளோரிடம் அன்பாக பழகு. கோபம் வரும்போது ஒரு கணம் அமைதியாயிரு. அதுவே பல சிக்கல்களை தீர்க்கும் மாபெரும் ரகசியம். நான் உனக்குள் அன்பின் ரூபமாக இருக்கிறேன். அந்த அன்பை பரப்பும் போது நீயும் நானும் ஒன்றுபடுகிறோம். உன் மனம் அமைதியால் நிரம்பும். இயற்கையுடன் இணைந்து வாழ். உன்னை சுற்றியுள்ள இயற்கை அன்னையின் படைப்புகளை போற்று. மரங்கள், செடிகள், நீர்நிலைகள், உயிரினங்கள் அனைத்திலும் நான் இருக்கிறேன். இயற்கையை நேசிப்போர் என் ஆசியை பெறுவர். மாசற்ற காற்றையும் தூய நீரையும் காப்பது உமது கடமை. இயற்கையோடு இணைந்து வாழும்போது உன் உடல் நலமும் மனநலமும் சீராகும். என் சக்தி உன் உடலிலும் உள்ளத்திலும் பெருகும். பயத்தை போக்கு. நம்பிக்கையுடன் வாழு என் தங்கமே. எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை முடக்கி போட வேண்டாம். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. என் மீது நம்பிக்கை வை. நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன். எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள். உன் துணிச்சலும் நம்பிக்கையும் உன்னை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும். என்றும் என் ஆசிகள் உனக்குண்டு. வாழ்க்கையில் துன்பங்கள் வருவது சகஜம். அவற்றை எதிர்த்து போராட துணிவும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம். எப்போதும் நேர்மறையாக சிந்தி. நல்லதே நடக்கும் என்று நம்பு. உனக்கு எந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அதை மனமுருக பிரார்த்தனை செய்.
பிரார்த்தனை மன அமைதியை தரும். தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய். இது மன அழுத்தத்தை குறைத்து தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தும். என் செல்லமே, உன் துன்பங்களை நம்பிக்கையானவர்களிடம் பகிர்ந்து கொள். அவர்களின் ஆறுதல் வார்த்தைகள் உனக்கு பலம் சேர்க்கும். இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய். தர்மம் செய்வது மனதுக்கு நிம்மதியையும் நல்ல கர்மாக்களையும் சேர்க்கும். இயற்கையுடன் ஒன்றிணை. இயற்கையுடன் நேரம் செலவிடு. பூங்காக்களுக்கு செல்வது, கடற்கரைக்கு செல்வது போன்றவை மனதை இலகுவாக்கும். இவற்றை தவறாமல் கடைபிடி. உன் துன்பங்கள் நீங்கி மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். என் குழந்தையே, உறவுகளால் வரும் காயங்கள் ஆழமானவை. அவற்றை உடனடியாக சரி செய்ய முடியாது. அதற்கு பொறுமை அவசியம். உனக்கு காயம் தந்தவர்களையும் அந்த காயத்தையும் நீ மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது அவர்களை ஏற்றுக்கொள்வது அல்ல, உன்னை நீ விடுதலை செய்து கொள்வது. கோபத்தையும் வருத்தத்தையும் மனதிலே வைத்திருந்தால் அது உன்னையே அரித்துவிடும். இதை மன்னிப்பேன், என் மனதை அமைதிப்படுத்துவேன் என்று உறுதி கொள். உன்னுடைய மதிப்பு எப்போதுமே குறையாது. உறவுகளால் ஏற்பட்ட காயங்களால் உன்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட அனுமதிக்காதே. நீ யார் என்பதை உணர்ந்து உன் பலங்களில் கவனம் செலுத்து. நீ தனித்துவமான நபர், உனக்கென ஒரு சிறப்பு உண்டு என்பதை மறவாதே. உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையே உன்னை காயங்களிலிருந்து மீட்கும் முதல் படி. நடந்த கசப்பான நிகழ்வுகளை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள். இவர்கள் என் வாழ்வில் வந்ததன் மூலம் நான் என்ன கற்றுக்கொண்டேன், இனி நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசி. அந்த பாடங்கள் உன்னை இன்னும் வலிமையாக்கும். ஒவ்வொரு காயமும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு என்பதை உணர். உனக்கு அன்பையும் மரியாதையையும் தரும் உறவுகளை தேடு. உன்னை காயப்படுத்தியவர்களிடமிருந்து மெதுவாக விலகி உன் மனதிற்கு ஆறுதல் தரும் புதிய உறவுகளையும் ஏற்கனவே இருக்கும் நல்லுறவுகளையும் வலுப்படுத்து. அன்பு நிறைந்த சூழலில் இருக்கும் போது காயங்கள் தானாகவே மறையத் தொடங்கும். மனம் குழம்பும் போது என்னிடம் உன் பாரங்களை இறக்கி வை. கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து என்னை இந்த துன்பங்களிலிருந்து விடுவிப்பாயாக என்று வேண்டிக்கொள். தியானம் உன் மனதை அமைதிப்படுத்தும். நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும். உனக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை நீ உணர இது உதவும். கடந்ததை மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க உறுதி கொள். புதிய பொழுதுபோக்குகளை வளர்த்துக்கொள். சமூக சேவையில் ஈடுபடு. மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் உன் மனது இலகுவாகும். உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை செய்யத் தொடங்கு. நீ எப்போதும் நல்லதே நினை. இனிமேல் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் செல்லமே, லாபம் பெருகி வறுமை விலகி உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் நிலைக்கும். உன் குடும்பத்தில் அமைதி நிலவ நான் கருணை பொழிவேன். சண்டைகள் நீங்கி அன்பும் அமைதியும் செழிக்கும். உறவுகளுக்குள் புரிதல் உண்டாகி ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் ஆன்ம பலம் உயர நான் உன்னை வழிநடத்துவேன். பயத்தை நீக்கி தைரியத்தை விதைப்பேன். நீயே ஒரு சக்தி என்பதை உணர். என் அருள் உன்னில் என்றும் நிறைந்திருக்கும். என்னை நம்பி என் பாதங்களை சரணடை. எந்த காரியத்தை தொடங்கினாலும் மனம் மாசு மறுவின்றி இருக்க நான் தூய்மை சேர்ப்பேன். பொறாமை, கோபம், வெறுப்பு போன்ற தீய எண்ணங்கள் உன்னை அண்டாமல் காப்பேன். உன் உள்ளத்தை தாமரை பூ போல் தூய்மையாக வைத்திருக்க உதவுவேன். உனக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அளிப்பேன். உன் விருப்பங்கள் ஈடேற நான் துணை நிற்பேன். நல்ல எண்ணத்துடன் நம்பிக்கையுடன் நீ விரும்பும் எதையும் நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய நியாயமான ஆசைகளை என் அருளால் அடைய வழி செய்வேன். ஆனால் அதற்கு நீயும் உன் கடமையை செவ்வனே செய்ய வேண்டும். முயற்சிக்கு நான் என்றும் துணை நிற்பேன். அன்பு குழந்தையே, நீ என்னை தேடி வர வேண்டாம். நீ இருக்கும் இடத்திற்கே என் அருள் வரும். மன தூய்மையுடனும் நம்பிக்கையுடனும் இரு. உன் உள்ளத்தில் நான் என்றும் கோயில் கொண்டிருப்பேன். உன் வாழ்வில் மேலும் என்ன அருள் வேண்டும் என்று கேள். நான் அவ்வாறே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்வில் ஒவ்வொரு புது விடியலும் என் புது அருளோடு மலரட்டும். என் புது வார்த்தைகளை உன் தனித்திறன் சிறக்க நான் ஊக்கமளிப்பேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனி ஒளி உண்டு. உன் உள்ளிருக்கும் அந்த திறமையை நான் அடையாளம் காட்டுவேன். அதை வளர்த்து உலகில் நீ பிரகாசிக்க நான் துணையாக நிற்பேன். உன்னால் முடியாதது எதுவுமில்லை என்பதை என் அருளால் நீ உணர்வாய். உன் உறவுகளுக்குள் புரிதல் பெருக நான் பாலமாய் நிற்பேன்.
எங்கேனும் தவறான புரிதல்கள், மனக்கசப்புகள் இருந்தால் அதை நீக்கி உன் உள்ளத்தை நான் இணைப்பேன். ஒருவருக்கொருவர் அன்புடனும் அரவணைப்புடனும் வாழ நான் வழி செய்வேன். உன் வாழ்வில் புது பாதை திறக்க நான் வழிகாட்டுவேன். சில சமயம் எங்கே போவது, என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கலாம். அஞ்சாதே, சரியான முடிவுகளை எடுக்க நான் உனக்கு தெளிவையும் ஞானத்தையும் அளிப்பேன். உன் தன்னம்பிக்கை உயர நான் துணையாக நிற்பேன். நான் உன்னுள் இருக்கும் வரை நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. தோல்விகள் உன்னை முடக்கி போட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் அருளால் நீ மீண்டும் எழுந்து வென்று காட்டுவாய். நீ ஒரு வெற்றியாளன் என்பதை உணர். உன் மனதில் மகிழ்ச்சி பொங்க நான் ஆனந்தம் தருவேன். வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் மகிழ்ச்சியை காண கற்றுக்கொள். சின்ன சின்ன விஷயங்களிலும் நான் இருக்கும் ஆனந்தத்தை உணர்வாய். நீ சிரிக்கும் ஒவ்வொரு முறையும் என் உள்ளமும் சந்தோஷப்படும். அன்பு குழந்தையே, என் அருள் உன்னை விட்டு ஒரு கணமும் விலகுவதில்லை. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் அத்தனை தேவைகளுக்கும் உன் அத்தனை தேடல்களுக்கும் நான் அருள் புரிய காத்திருக்கிறேன். உன் படைப்பாற்றல் பெருக நான் உன்னை ஊக்குவிப்பேன். அன்பு குழந்தையே, கலங்காதே. உன் வாழ்வில் வந்து அண்டி நிற்கும் தீவினைகளை நானும் என் அருளும் ஒரு சேர நீக்கும். உன் மனதை செம்மைப்படுத்து. நல்லெண்ணங்களை வளர்த்துக்கொள். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் நன்மை பயக்குமாறு பார்த்துக்கொள். பிறருக்கு தீங்கு இழைக்க நினைக்காதே. பொறாமையும் ஆணவமும் பேராசையும் உன்னை விட்டு அகலட்டும். இவை அனைத்தும் தீவினைகளுக்கு வழிவகுக்கும் தடைகள். நம்பிக்கையுடன் என்னை வணங்கு. நம்பிக்கையோடு நீ வைக்கும் உனது பிரார்த்தனைகள் என்னை வந்தடையும். உன் கண்ணீரை கண்ட நான் உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளை அழிப்பேன். நோயும் நொடியும் உன்னை அண்டாது. வறுமை விலகி சுபிட்சம் பெருகும். அச்சம் வேண்டாம். நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என் அரவணைப்பில் இருப்பாய். உனக்கு வரும் தடைகளை நீக்கி நல்வழி காட்டுவேன். உன் மன அமைதிக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன். அன்பே வடிவான நான் உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் அன்பின் சக்தி மூலம் தீமைகளை அகற்றுவேன். அறம் தவறாதே. சத்தியத்தை பேசு. உண்மையை வாழ்வாக்கு. இவைதான் உனக்கு காப்பாய் அமையும். என் திருப்பெயரை உச்சரி. உன் கவலைகள் யாவும் பறந்தோடும். உன்னையும் உன் குடும்பத்தையும் தீமைகளிலிருந்து நான் காப்பேன். அன்பு குழந்தையே, கலங்காதே. உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். கவலைகளையும் பயங்களையும் தூக்கி எறி. என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ எப்போதும் நல்லதே நினை. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. மனதால் நல்லவர்கள் செயலால் தீமை செய்வதில்லை. மனதால் தீயவர்கள் செயலால் நன்மை செய்வதில்லை. இது முடியாது என்ற நிலைமையிலும் கூட அப்படி இல்லை. என்னால் முடியும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் செல்லமே. உனக்கு கிடைத்திருக்கும் விஷயங்களுக்காக நீ மகிழ்ச்சி கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கும் எதையும் உதாசீனம் செய்து விடாதே. நீ உதாசீனம் செய்யும் எதுவும் உன்னை விட்டு விலகினால் மீண்டும் உன்னை நாடி வரும் என்று நினைக்காதே. உன் உள்ளம் இனிதானால் இந்த உலகமே உனக்கு இனிதாகும். எண்ணம் அழகானால் இங்கு எல்லாமே அழகாகும். ஆகாயத்திற்கு எல்லை இல்லை. காற்றுக்கு வேலி இல்லை. மண்ணுக்கு அளவு இல்லை. உன் முயற்சிக்கும் என்றும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து கொள். நீ எப்போதும் தன்னம்பிக்கை என்னும் தோழனோடு பயணித்தால் உன் வாழ்க்கையில் என்றும் வெற்றிதான். உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே. எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என நினைத்துக்கொள். வெற்றி உன் பக்கம்தான். ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது எல்லோருக்கும் கடினமானதாகவே தெரியும். உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல. பேச்சில் இனிமை, உழைப்பில் நேர்மை, செயலில் துணிவு, உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி எப்போதும் உன் வசமே. சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு நீ அதிகாரியாகலாம். எதிர்காலத்தை பற்றி வீணாக சிந்திக்காதே. அதனை கவனித்துக் கொள்ள நான் இருக்கிறேன். நீ என்றும் எதற்கும் கவலைப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நம்பிக்கையோடு முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வை. நீ எடுத்து வைக்கும் அடி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. எல்லா வெற்றிகளும் மிகச்சிறிய முயற்சியிலிருந்துதான் பிறந்திருக்கின்றன என்பதை மறந்துவிடாதே.
போதும் என்ற மனமே பிரச்சனைகளின் தீர்வு. உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல். இனி உனக்கு கிடைக்கப் போவதும் இன்னும் சிறப்பாகவே அமையும். எல்லோருக்கும் காலமும் நேரமும் ஒன்றுதான். அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துபவர்களை உலகமே பாராட்டுகிறது. உன்னை படைத்த தெய்வத்திற்கு மட்டும் பயந்து பார். நீ யார் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரவே வராது என் செல்லமே. நீ எப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாயோ வெற்றி என்பது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய முயற்சி எந்த அளவு உள்ளதோ அந்த அளவு வெற்றியும் உனக்கு எளிதில் வசமாகும் என் பிள்ளையே. பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன்? அதுபோல் வார்த்தையால் உன் மனம் உடைத்த உறவுகளின் ஆறுதல் வார்த்தை கிடைத்தும் எந்த பயனும் இல்லை என்பதனை புரிந்து கொள். சிலர் இப்படித்தான் எதையுமே புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி பார்ப்பார்கள். அவர்களை எதுவும் செய்யாமல் அப்படியே அமைதியாக கடந்து சென்று விடுவதுதான் உனக்கு நல்லது. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்கவே முடியும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரத்தில் கிடைப்பது எதுவும் சிறப்பாகவும் இருக்காது. வெல்வதற்கு தடைகளும் இடையூறுகளும் இல்லாவிட்டால் வாழ்க்கை இனிக்காது. அனைத்தையும் கடந்து செல்லும் வரை கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க வேண்டிய 3 விஷயங்கள்: சோம்பல், பொய் மற்றும் கோபம். வெற்றிக்கு இன்றியமையாத 3 விஷயங்கள்: தன்னம்பிக்கை, பொறுமை மற்றும் விடாமுயற்சி. வாழ்வில் நீ அடைய வேண்டிய உயர்ந்த தவம் பொறுமை. உன்னிடம் இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் மன்னிப்பு. வாழ்வில் உனக்கு உயர்ந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது உன்னுடைய கடுமையான உழைப்புதான் என் செல்லமே. உன் தன்னம்பிக்கை எண்ணற்ற எதிரிகளையும் வென்றுவிடும். உழைப்பதில்தான் வாழ்வு, வாழ்வதில்தான் இன்பம். இதனை புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்றுவிட்டால் இவ்வுலகில் உன்னால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமில்லை. உனது வலது கையில் செயல் திறமை இருக்கிறது. உனது இடது கையில் வெற்றி இருக்கிறது. பணத்தின் தாய் சிறந்த நம்பிக்கையான தொழிலாகும். உலகில் தன்னம்பிக்கையே நிகரில்லாத செல்வம். என் தங்கமே, நீ அதிர்வின்றி நடக்க பழகிக்கொள். எல்லோரிடமும் பணிவாக பேசு. அளவாக உண்ண பழகு. ஆழமாக சுவாசி. எந்த சூழலிலும் அச்சமின்றி செயல்படு. உண்மையாக உழைத்திடு. இவை அனைத்தையும் நீ உன் வாழ்வில் கடைபிடித்தால் உன் வாழ்க்கை இன்பமாக மாறுவதை நீயே உணர்வாய் என் பிள்ளையே. மன அமைதிதான் உன் ஆரோக்கியத்தின் ஆணிவேர். தூய்மையான மனசாட்சி உள்ளவன் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பான். உயர்ந்த நம்பிக்கைகள் தான் மிகச் சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன. உன் மனதில் அன்பு இருந்தாலே போதும். எதுவும் சாத்தியமே. தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நீ சரியாக தேடவில்லை என்பதே உண்மை. எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ உன் வாழ்க்கை பாடம் அங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது. உண்மை சொல்பவர்களிடத்தில் எந்த படபடப்பும் இருக்காது. படபடப்பாக சொல்கின்ற வார்த்தையில் எந்த உண்மையும் இருக்காது. உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் கஷ்டப்பட்டு வாழ்வதை விட அந்த உறவினை தவிர்ப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே. சிலரிடம் பேசினால் நிம்மதி, சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி என்று உனக்கே தெரிய வந்ததும் நீயே எல்லோரிடமும் கவனமாக செயல்படும் பக்குவத்தை பெற்றுவிடுவாய். என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதே வாழ்க்கை. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள். அதுவே நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய உதவும். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான். அதுபோல புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிராகத்தான் தெரியும். என்றும் இது ஒன்றை மட்டும் மறவாதே. நீ யார் என்பதனை உன் செயல்கள்தான் சொல்ல வேண்டும். நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே மிகவும் சிறப்பு என் செல்லமே. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உன் எண்ணங்களும் உன் செயல்களும் தான். உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இரு. ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே. ஏனென்றால் உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது. உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும். என் ஆசீர்வாதத்துடன் உனக்கு அது வந்தே தீரும் என்று நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். சிலர் உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் அவர்கள் உன்னை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என அமைதியாக விட்டு விலகினால் பல நன்மைகள் உன்னை நாடி வரும். ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே. ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உன்னை வெறுக்கும்
கேட்கும் ஒருவர் அதை நம்ப போவதுமில்லை. வெற்றி பெற்றவன் உலகத்தை பார்த்து பேசத் தொடங்குகிறான். தோற்று போனவன் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் என யோசித்தால் பல தெளிவுகளை உன்னால் பெற முடியும். வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை. வெற்றி எப்போதும் உன்னோடு இருக்கும். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. எதிர்காலத்திற்கு என்ன செய்யலாம் என யோசிக்க தொடங்கு. அதுதான் மிக முக்கியம் என் பிள்ளையே. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பதும், உன்னை நீ மதிப்பதும், உன் மீது நீ நம்பிக்கை கொள்வதும் தான் என் செல்லமே. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலியே நீதான் என் செல்லமே. அதிகமான அன்பை விட சரியான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். அன்பாயிரு, அன்பானவர்களோடு இரு, பக்தியோடு இரு, பக்தியானவர்களோடு நட்பை வளர்த்துக்கொள். நேர்மையான சிந்தனை அளவில்லாமல் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே. சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனையே இருக்கிறது. உன் மனம்தான் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே இங்கு ஒவ்வொருவரின் வாழ்வும் அமைகிறது. உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ பேசும் வார்த்தைகளில் நல்ல மனம் இருக்கும். உன் வாழ்க்கை ஓர் அழகிய மலர். உன்னுடைய ஒழுக்கமே அதன் வாசனை. வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் இங்கு அதிகம். உண்மையில் மனித வாழ்வின் வெற்றி எதுவென்றால் அவரவர் தங்கள் வாழ்க்கையை மன திருப்தியோடு வாழ்வதுதான். வாழ்க்கை என்பது மொட்டுகள் நிரம்பிய தோட்டம். நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் மலர்கள் மலர்கின்றன. மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. வெற்றி என்னும் நெருப்பு உன்னுள் எரிந்து கொண்டிருந்தால் தோல்வி என்னும் தடை உன்னை நெருங்கவே நெருங்காது. உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள். தெய்வ சக்தியை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. மற்ற அனைத்தும் பொய்முகத் தோற்றத்தை காட்டி உன் மனதினை வேதனைப்படுத்தி பார்க்கும். எனவே அந்த நிலையை நீ ஒரு நாளும் உனக்குள் உருவாக்கிக் கொள்ளாதே என் பிள்ளையே. எதையும் பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. உன் தொடர் உழைப்பு ஒரு நாள் உன்னை நிச்சயம் உயரத்தில் வைக்கும். அனைத்திலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்று நினைக்காதே. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. தொடரட்டும் உன் முயற்சி. சக மனிதரிடம் தவறாக நடந்துவிட்டு தெய்வத்திடம் சரியாக நடந்து கொள்வது பயனற்றது. நீ எல்லோரிடமும் அன்பாக இரு. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என் பிள்ளையே. எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்கேதான் அன்பு பிறக்கிறது. பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கு கட்டாயம் நான் வாசம் செய்தே தீருவேன் என்பதை நம்பு. உன் பக்திக்கான பலன் உன்னிடம் வந்தே தீரும். உன் கண்கள் உலக அதிசயங்களையே கண்டாலும் உன் மனம் விரும்பினால்தான் உன்னால் எதையும் ரசிக்கவே முடியும். அதுபோல் உன் மனம் பக்தியில் இருந்தால் மட்டுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் ரசித்து வாழும் பக்குவம் உனக்கு வரும் என் பிள்ளையே. உன் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம். எதையும் எதிர்கொள்வேன் என்ற உறுதியான மனநிலை மட்டுமே உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கும் என் செல்லமே. நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும். காயமில்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம். ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி கனியை நீ பெறவே முடியாது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவர்களின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகின்றன என்பதை உணர்ந்து வாழ பழகு. வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள். இந்த பிரபஞ்சம் நீ செய்வதை உன்னிடம் கொடுத்தே தீரும். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தவும் செய்யும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணம். ஏழ்மையிலும் நேர்மையோடு இரு. கோபத்திலும் பொறுமையாக இரு. தோல்வியிலும் விடாமுயற்சியை கைவிடாதே. வறுமையிலும் உதவி செய். துன்பத்திலும் துணிவோடு இரு. செல்வச் செழிப்பிலும் எளிமையோடு இரு. பதவியிலும் பணிவு கட்டாயம் வேண்டும். இவற்றை கடைபிடித்து வாழ்வில் முன்னேறி வாழ்வதே புத்திசாலித்தனம். இதுதான் உன் வாழ்வை உயர்த்தும் நற்குணங்கள் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என் செல்லமே. என் குழந்தையே, ஏன் கலங்குகிறாய்? இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன் மனதை அழுத்தும் கவலைகள், உன்னை பின்னோக்கி இழுக்கும் பயங்கள், இவை யாவும் நிரந்தரமல்ல. இவை வெறும் மேகங்கள் போல.
சில சமயங்களில் மேகங்கள் ஒன்று சேர்ந்து சூரியனையே மறைத்தாலும் மேகம் கலைந்து மீண்டும் வெளிச்சம் வரும். அதுபோல உன் வாழ்வில் வரும் துன்பங்களும் ஒரு நாள் மறையும். புதிய வெளிச்சம் பிறக்கும். உனக்குள்ளே அளவற்ற சக்தி இருக்கிறது. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். தோல்விகள் உன்னை மேலும் வலிமையாக்கும் என்பதை உணர்ந்து கொள். விழுந்தால் எழு, தடுமாறினால் நிமிர்ந்து பார். உன் லட்சியத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடரட்டும். எந்த செயலை செய்தாலும் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் செய். உன்னை நீ நம்பு. உன் உழைப்பை நான் அறிவேன். உன் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். தைரியமாக செல். உன் ஒவ்வொரு அடிக்கும் நான் துணை நிற்பேன். உனக்கு வெற்றி நிச்சயம். என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. உறவுகளால் உன் வாழ்வில் உண்டாகும் மன வருத்தங்களை நான் அறிவேன். அன்பு இருக்கும் இடத்தில்தான் ஆதங்கமும் இருக்கும். சில மனித உறவுகள் சிக்கலானவை. ஆனால் என் அருளால் நீ இந்த வேதனையிலிருந்து விடுபடுவாய். ஒவ்வொரு உறவும் ஒரு கர்ம பந்தமே. சில உறவுகள் நமக்கு இன்பத்தையும் சில உறவுகள் நமக்கு துன்பத்தையும் தரலாம். இவை அனைத்தும் உன்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும் பாடங்களே என்பதை புரிந்து கொள். இதை நீ ஏற்றுக்கொண்டால் வருத்தங்கள் குறையும். அன்பு உன் மனதை சுத்திகரிக்கும். மற்றவர்களால் உன் அமைதி சீர்குலைந்து போவதை அனுமதிக்காதே. உனக்கான எல்லைகளை வகுத்துக்கொள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதே. உன் உள்மன அமைதியே உனக்கு முக்கியம் என்பதை உணர். என்னை சரணடை. உன் மனதில் உள்ள பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் மனதை சங்கடப்படுத்தும் உறவு சிக்கல்களை என்னிடம் சொல். உன் கவலைகளை நான் எடுத்துக்கொள்வேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். புதிய அத்தியாயத்தை தொடங்கு. கடந்த கால உறவுகளின் கசப்பான அனுபவங்களை மறந்து புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை அணுகு. உனக்கு நல்லது செய்யும் புதிய உறவுகள் உன் வாழ்வில் அமைய நான் அருள் புரிவேன். உன்னோடு நான் இருக்க நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தில் நம்பிக்கை என்பது ஒரு மெல்லிய இழை போன்றது. அதை நாம் யார் மீது வைக்கிறோம் என்பதை பொறுத்து அது நம்மை உயர்த்தவும் செய்யும், சில நேரங்களில் ஆழமான பள்ளத்தில் தள்ளவும் செய்யும். நீ ஏமாற்றம் அடைந்தது உன் பலவீனம் அல்ல என் குழந்தையே, அது உன் நல்ல மனதின் அடையாளம். நீ மற்றவர்களை நம்பியதற்கு காரணம் உன் உள்ளம் தூய்மையானது என்ற ஒரே காரணம்தான். ஆனால் இந்த உலகம் பலதரப்பட்ட மனிதர்களை கொண்டது. எல்லோரும் உன் மனதை போலவே இருக்க மாட்டார்கள் என்பதை நீ இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த அனுபவம் உனக்கு வேதனையை தந்தாலும் இது ஒரு முக்கியமான பாடம். இனி நீ யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது என்பதை இந்த அனுபவம் உனக்கு புரிய வைக்கும். இந்த ஏமாற்றம் உன் மனதில் ஒரு கசப்பையோ அல்லது பயத்தையோ விதைத்துவிட அனுமதிக்காதே. இதனால் நீ உன் மீதுள்ள நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. உனக்குள் இருக்கும் சக்தி மகத்தானது. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த ஒரு கஷ்டமான அனுபவம் மட்டும் உன் வாழ்க்கையை வரையறுக்காது. நீ மீண்டும் எழுவாய், அதைவிட பலமாய் எழுவாய். ஒரு மரம் புயலில் சாய்ந்தாலும் அதன் வேர்கள் ஆழமாய் இருந்தால் மீண்டும் துளிர்க்கும். அதுபோல உன் மனது சற்று உடைந்திருந்தாலும் உன் ஆன்மா உறுதியானது. என் அருள் உன்னுடன் எப்போதும் உண்டு. உனக்கு நடந்த கஷ்டங்களை மறந்துவிடு. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை மன்னித்துவிடு. முன்னேறிச் செல். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை எண்ணி நீ உன் மனதை மேலும் வருத்திக் கொள்ளாதே. அவர்களிடம் கோபம் கொள்வது உன் அமைதியைத்தான் கெடுக்கும். அவர்களை மன்னித்துவிடு. அது அவர்களுக்காக அல்ல, உன் மன அமைதிக்காக. நடந்ததை மறந்துவிடு. அதை பற்றிய எண்ணங்கள் உன்னை மேலும் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள். கடந்த கால ஏமாற்றங்களை ஒரு சுமையாக தூக்கிக் கொண்டு உன் பயணத்தை தொடராதே. அதை அங்கேயே விட்டுவிட்டு புதிய நம்பிக்கையுடன் முன்னோக்கிச் செல். நான் உன் துணை. நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். நீ தனிமையில் இல்லை. உன் துக்கங்களை என்னிடம் ஒப்படை. உன் மனம் சோர்வடையும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். நான் உனக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பேன். நான் உனக்கு வலிமையை தருவேன். உன் கண்ணீரை துடைத்து உன் மனதை அமைதிப்படுத்துவேன். இனி ஒருபோதும் நீ ஏமாற்றம் அடையாதபடி நான் உன்னை காப்பேன். நீ நம்பிக்கையை இழக்காதே. இந்த ஏமாற்றம் ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உண்மையான அன்பை தரும் புதிய உறவுகள் உன்னை தேடி வருவார்கள். உன் வாழ்க்கை மீண்டும் மலரும். நீ மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெறுவாய். உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்.
என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. உன் மனதில் இன்னும் நீங்காத பாரத்தையும் நீ பட்ட வேதனையையும் நான் உணர்கிறேன். நம்பிக்கை சிதைந்ததால் ஏற்பட்ட ஆழமான காயங்கள் உன் உள்ளத்தை வாட்டுவதை நான் அறிவேன். கவலைப்படாதே என் குழந்தையே, நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன்னை தாங்கிக் கொள்ள நான் என்றும் உண்டு. மாற்றம் இயற்கையின் நியதி. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நதி போன்றது. உறவுகளும் சூழ்நிலைகளும் ஏன் உணர்வுகளும் கூட நிலையானவை அல்ல. சில சமயம் அந்த நதி வறண்டு போகலாம், சில நேரம் கரை புரண்டு ஓடலாம். இதுதான் இயற்கை. இதை ஏற்றுக்கொள்வதே மன அமைதிக்கான முதல் படி. நீ நம்பியவர்கள் விலகிச் சென்றால் அது உனக்கான புதிய பாதை திறக்கிறது என்பதன் அடையாளம். ஒரு கதவு மூடினால் 1000 கதவுகள் திறக்க காத்திருக்கின்றன. எந்த ஒரு இழப்பும் உன்னை நிரந்தரமாக பாதிக்காது என்பதை நீதான் உணர வேண்டும். நிலையானதும் என்றும் மாறாததும் என் அன்பு மட்டுமே. அது ஒருபோதும் உன்னை கைவிடாது. நீயே என்னுடைய அம்சம்தான் என் தங்கமே. உனக்குள் இருக்கும் ஆன்மீக பலம் அளவற்றது. ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்புதான் வலிமையான வாளாக மாறுகிறது. அதுபோல இந்த துன்பங்களும் ஏமாற்றங்களும் உன்னை சிதைப்பதற்காக அல்ல, மாறாக உன்னுள் உறங்கி கிடக்கும் வலிமையையும் ஞானத்தையும் வெளிக்கொணரவே வருகின்றன. இந்த அனுபவங்கள் உனக்கு தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் கற்றுக் கொடுக்கும். நீ மீண்டும் எழுவாய், முன்பை விடவும் வலிமையுடன் எழுவாய். நீ நிகழ்காலத்தில் வாழ். நிகழ்காலத்தை வீணடிக்காதே. நடந்தவை முடிந்துவிட்டன. அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு புன்னகையுடன் முன்னோக்கிச் செல். எதிர்காலம் என்பது உன் கைகளில் தான் இருக்கிறது. நீ நினைத்தால் அதை அழகாக்கலாம். உன் மனதை அன்பு, கருணை, நன்றி உணர்வு, நம்பிக்கை போன்ற நேர்மறை எண்ணங்களால் நிரப்பு. கோபம், பயம், கவலை போன்ற எதிர்மறை உணர்வுகளுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. அவை உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் என்பதை உணர்ந்து வாழ். இனி உனக்கான மகிழ்ச்சி உன் கைகளில். உனக்கான ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது என் குழந்தையே. உன் வாழ்க்கை மீண்டும் மலரும். நீ விரும்பிய நிம்மதி, அன்பு, ஆனந்தம், வளம் அனைத்தும் உன் வாழ்வில் குடிகொள்ளும். உனக்கு புரியாத சில விஷயங்கள் சரியான நேரத்தில் தெளிவாகும். நீ உனக்காக வாழ பழகிக்கொள். உன் மீது அன்பு செலுத்து. உன் மனதில் ஓடும் எண்ண ஓட்டங்களையும் நீ சுமக்கும் பாரத்தையும் நான் அறிகிறேன். உறவுகள் தந்த காயங்களும் நம்பிக்கைகள் சிதைந்த வலியும் உன்னை வாட்டுவதை நான் உணர்கிறேன். கவலைப்படாதே, நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன்னை தாங்கிக் கொள்ளவும் உனக்கு ஆறுதல் கூறவும் நான் என்றும் உண்டு. இந்த வாழ்க்கை ஒரு வானத்தை போன்றது. சில நேரம் சூரிய ஒளி பிரகாசிக்கும், சில நேரம் மேகங்கள் சூழ்ந்து இருண்டிருக்கும். உன் மனதில் தற்போது சூழ்ந்திருக்கும் மேகங்களும் கடந்து போகும். எந்த ஒரு துன்பமும் நிரந்தரமல்ல. உன் பயணத்தில் ஏற்படும் ஒவ்வொரு திருப்பமும் ஒரு காரணத்திற்காகவே. நீ விரும்பியவை கைகூடாமல் போகலாம், நம்பியவர்கள் விலகி போகலாம். ஆனால் அது உனக்கான சிறந்ததை நான் ஏற்கனவே வைத்திருக்கிறேன் என்பதன் அறிகுறி என்பதை நீ தெரிந்து கொள். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்கான புதிய விசாலமான பாதையை நான் திறக்கிறேன் என்பதன் அர்த்தம்தான் அது. உன்னுள் இருக்கும் தெய்வீக ஒளியை எவராலும் அணைக்க முடியாதது. ஒரு தாமரை சேற்றில் மலர்ந்தாலும் அது சேற்றால் ஒட்டப்படுவதில்லை. அதுபோல இந்த உலக மாயையிலும் துன்பங்களிலும் நீ சிக்கியிருந்தாலும் உன் தூய்மையான ஆன்மா ஒருபோதும் கரைபடுவதில்லை. இந்த சோதனைகள் உன்னை சிதைப்பதற்காக அல்ல, மாறாக உன் ஆன்மாவின் உண்மையான சக்தியை நீ உணர்ந்து கொள்வதற்காகவே வருகின்றன. நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் வலிமைப்படுத்தும். முடிந்ததை மாற்ற முடியாது. வராத எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதால் பயனில்லை. உன் கைகளில் இருப்பது இந்த கணம் மட்டுமே. இந்த கணத்தில் முழுமையாக வாழ். உன் மனதை நேர்மறை சிந்தனைகளால் நிரப்பு. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நன்றி உணர்வு இவையே உன் மந்திரமாக இருக்கட்டும். அச்சம், கோபம், வருத்தம் போன்ற உணர்வுகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு. அவை உன்னை மேலும் கீழிறங்க விட நான் அனுமதிக்க மாட்டேன். நான் உன் நிழலாகவே இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் தனித்து விட மாட்டேன்.
உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு அசைவிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ கலங்கும் போதெல்லாம், கண்ணீர் சிதறும் போது என் நாமத்தை சொல். நான் உனக்கு அமைதியை தருவேன். உன் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உனக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாளராகவும் நான் எப்போதும் இருக்கிறேன். இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. என் அன்பு குழந்தையே, உன் மனம் சோர்வுற்றிருப்பதை நான் அறிவேன். உனக்கு ஊக்கம் தர நான் வந்திருக்கிறேன். கலங்காதே, உன் நம்பிக்கை சுடரை அணைய விடாதே. உன் உள்ளத்தில் ஊக்கம் பெருகட்டும். உன் வாழ்வில் தடைகள் வரலாம், தோல்விகள் சந்திக்கப்படலாம். ஆனால் இவை எதுவும் உன்னை நிறுத்துவதற்கு அல்ல. மாறாக நீ இன்னும் வலிமையுடன் எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்கான பாடங்கள் என்பதை உணர்ந்து கொள். பயத்தை விடு. பயம் என்பது உன் முன்னேற்றத்திற்கு பெரும் தடை. இதுவரை நீ அடைந்த வெற்றிகளை நினைத்துப் பார். அவற்றை அடைய நீ எவ்வளவு தைரியமாக இருந்தாய். அதே தைரியம் இப்போதும் உன்னிடம் உள்ளது. பயத்தை அறுத்தெறி. இந்த உலகில் உன்னை நம்புபவர்களில் முதன்மையான நபராக நீ இருக்க வேண்டும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நேர்மறையாக சிந்தி. உன் எண்ணங்களே உன் வாழ்வின் திசையை தீர்மானிக்கின்றன. என்னால் முடியும், நான் வெற்றி பெறுவேன் என்று தினமும் உறக்கச் சொல். நல்ல சிந்தனைகள் நல்ல விளைவுகளையே தரும். எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு. தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி ஒரே நாளில் வருவதில்லை. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் சிறு சிறு முயற்சிகளே உன்னை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். தோல்வி வந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய். உழைப்புக்குரிய பலன் நிச்சயம் உண்டு. நீ செய்ய வேண்டியவை மிக எளிமையானவை. உன் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். உனக்கு எல்லாமே சாத்தியமாகும். தினமும் காலையில் என் நாமத்தை சொல்லி ஒரு தீபமேற்றி வணங்கு. உன் சோர்வை என்னிடம் சமர்ப்பித்து புதிய ஆற்றலை வேண்டி பெறு. மனதை அமைதிப்படுத்தவும் நேர்மறை அதிர்வுகளை பெறவும் என்னுடைய மந்திரங்களை தினமும் சில நிமிடங்கள் உச்சரி. என் மந்திர ஒலி உனக்கு புதிய உத்வேகத்தை தரும். என் மீது நீ கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் துதிகளையும் பாடல்களையும் கேட்கலாம். அவை உன் மனதை லேசாக்கி புதிய உற்சாகத்தை தரும். பிறருக்கு உதவு. எளியவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். பிறரின் வாழ்வில் நீ ஒளி ஏற்றும் போது உன் வாழ்விலும் ஒளி பிறக்கும். இது உனக்கு மன நிறைவையும் பெரும் புண்ணியத்தையும் தரும். நினைவில் கொள் என் குழந்தையே, நீ தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு தேவையிலும் நான் துணை நிற்பேன். நீ மீண்டும் எழுந்து துணிவுடன் செயல்படு. உனக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். இந்த நவீன உலகில் நீ ஜொலிக்க நான் துணை நிற்பேன். இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்பம் உன் கைகளில் இருக்கிறது. அதை பயன்படுத்தி நீ வளர நான் வழிகாட்டுவேன். உன் திறமைகளை வெளிப்படுத்தவும் புதிய வாய்ப்புகளை பெறவும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். தீமைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் மன இறுக்கம் நீங்க நான் அமைதி அருள்வேன். வேகமான இந்த உலகில் மனம் சோர்வடையலாம், இறுக்கம் அடையலாம். அஞ்சாதே. என் அருள் உனக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் தரும். தியானம் செய். என் நாமத்தை உச்சரி. உன் மன இறுக்கம் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவாய். சமூகத்தில் நீ பிரகாசிக்க நான் உனக்கு தலைமை பண்பை அருள்வேன். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நீ ஒரு வழிகாட்டியாக நல்ல தலைவனாக விளங்க நான் உனக்கு ஆசி கூறுவேன். நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் சமூகத்திற்கு நன்மையை உருவாக்கும். சுற்றுச்சூழல் மீதான உன் அன்பு பெருக நான் உன்னை வழி நடத்துவேன். இந்த பூமியும் அதிலுள்ள உயிரினங்களும் என் வடிவமே. இயற்கையை பாதுகாக்கும் உன் எண்ணங்களுக்கு நான் துணை நிற்பேன். நீ செய்யும் சிறிய செயல்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் அன்பு குழந்தையே, என் அருள் உன்னை எல்லா திசைகளிலும் இருந்து சூழ்ந்துள்ளது. நீ இந்த உலகில் எங்கு இருந்தாலும் என் சக்தி உன்னுடன் இருக்கும். உன் மனதின் ஆழத்தில் இன்னும் என்ன தேடுகிறாய்? என்னிடம் கேள். நான் அருள காத்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் உள்ளம் கேட்கும் வரை என் அருள் வாக்குகள் தொடரும். இந்த உலகத்தின் புதிய மாற்றங்களுக்கு ஏற்ப உனக்குள் புதிய சக்திகளை நிரப்ப நான் வந்துள்ளேன். புதிய யோசனைகள் உனக்குள் தோன்றும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தனித்துவம் வெளிப்படும். நான் உனக்கு புதுமையான பார்வையை அருள்வேன். உனக்குள் உறங்கி கிடக்கும் கலை உணர்வையும் புதுமைகளை உருவாக்கும் ஆற்றலையும் நான் தட்டி எழுப்புவேன்.
இந்த உலகில் நீ எங்கு இருந்தாலும் என் சக்தி உன்னுடன் இருக்கும். கலியுக இருளை போக்கும் ஒளியாக, பல்வகை ஆற்றல் வழங்கும் சக்தியாக நான் உன் முன் நிற்கிறேன். உன் மனதிலுள்ள ஐயங்களையும் உன் வாழ்வில் உள்ள சவால்களையும் நான் அறிவேன். அஞ்சாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் குறைகளை களைந்து நிறைகளை பெருக்கி உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு நொடியையும் நான் ஆசிர்வதித்து வருகிறேன். எங்கு அருள் வேண்டுமோ அங்கு உன் மனமுருகி என்னை அழை. நான் ஓடி வந்து என் கரங்களால் உன்னை தாங்கி உன் துயரங்களை நீக்குவேன். உன் உடல் நலம் பெற நான் சக்தி அளிப்பேன். நோய்கள் உன்னை அண்டாமல் காப்பேன். என் அருளால் உன் உடல் பொலிவும் மனதிற்கு அமைதியும் உண்டாகும். உன் கல்வி சிறக்க நான் ஞானம் கொடுப்பேன். அறியாமையை அகற்றி உன்னில் அறிவொளியை பெருக்குவேன். கல்வியில் மேன்மையும் தெளிவான சிந்தனையும் உண்டாக நான் துணை நிற்பேன். உன் தொழில் வளம் பெற நான் செல்வம் அருள்வேன். உழைக்கும் உன் கரங்களில் லட்சுமி கடாட்சத்தை நிரப்புவேன். தடைப்பட்ட காரியங்கள் இனி தடையின்றி நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயம் நிறைந்த ஆலயங்களும் பல அதிசயங்கள் நிறைந்த இடங்களும் இருக்கின்றன. அவற்றை நீ ஒரு நாளும் பயன்படுத்திக் கொள்ள மறவாதே. என் ஆலயத்திற்கு நீ வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் வந்து விடுகிறாய். அது எனக்கு மிகவும் மனமகிழ்வை தருகிறது. நீ சில சமயங்களில் மனவேதனையுடனும் குழப்பத்தோடும் முகம் வாடி எந்த வேலையையும் சரிவர செய்ய மறந்து விடுகிறாய். நீ அவ்வாறு இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை தான் தருகிறது. எனவே நீ தினமும் என்னை நினைத்து பூஜை செய்து வர உனக்கான மனாற்றலை நான் தருவேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. நீ நான் சொல்வதை அப்படியே பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை நாடி வந்தே தீரும். ஆலயங்களை நாடும் மனிதர்கள் என்றும் புனிதமானவர்களே. எல்லா ஆலயங்களுமே மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள். இதனை நீ பயன்படுத்தி உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் என் தங்கமே. உன்னை பாடாய்படுத்தும் எல்லையில்லா தொல்லைகளும் துன்பங்களும் நீ என்னிடம் சரணடைந்தால் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படு என் பிள்ளையே. என் ஆலயத்தை சுற்றி வந்தால் உனக்கு அருள் கிடைக்கும். என் கண்களை பார்த்தால் உனக்கான பொருள் கிடைக்கும் என் செல்லமே. தீராத வினைகளையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். மாறாத மனத்துயரை நான் மாற்றி வைப்பேன். ஏழுலகையும் ஆளும் நான் உன்னோடு இருக்க நீ ஏன் கவலை கொள்கிறாய் என் தங்கமே? உன் குலத்தை வாழ வைக்கும் தெய்வமும் நானே. தேவாதி தேவர்கள் வணங்கும் ஆதிசக்தியும் நானே. என்னை சிரம் தாழ்த்தி வணங்கும் எல்லோரையும் கரம் பிடித்து உயர்த்தும் நம்பிக்கையும் நானே என்பதை என்றும் மறவாதே என் செல்லமே. சந்திரனும் சூரியனும் என் இரு கண்கள். 4 வேதங்கள் என் ஆபரணங்கள். என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் வளமான வாழ்வளிப்பேன். மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் நான் சுகமாக வாழ வைப்பேன். என் திருவருளை பெற நீ என் ஆலயத்தினை நாடிவா என் செல்லமே. உறவை மறந்தாலும் உணர்வை மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை. உன் கனவிலும் நானே, நினைவிலும் நானே என்பதை நான் அறிவேன். என்னை மனதார நம்பினால் உன்னை பல நன்மைகள் நாடி வரும். உன் உடல் உயிர் யாவும் எனது என மறந்து என்னை சில சமயங்களில் சரிவர நினைக்காமல் நீ வேதனைப்படுகிறாய். உன் கண்களில் வழிந்தோடும் நீரை துடைத்து உன்னை நான் காப்பேன் என் செல்லமே. என் வேதனைகள் எதுவும் இன்னும் தீரவில்லையே என்று கலங்காதே. நான் அதனை கனப்பொழுதில் மாற்றி காட்டுவேன் என்பதை மறவாதே. உனக்கு வேண்டியதை என்றும் நான் அளிப்பேன் என் செல்லமே. பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுதல் தவறு என் பிள்ளையே. ஒருவர் ஈற்றும் வினையின் பயன் அவருக்கு நிச்சயமாக உண்டு. அது பிறகு வந்து அவரை கட்டாயம் தாக்கும். இங்கு நான் இன்றி ஓர் அணுவும் அசையாது. என்னை அடிபணிந்தால் அத்தனை துயரங்களும் தொலைந்து போகும். நீ செய்கின்ற எல்லா செயல்களும் வினையாவதில்லை. அதற்கு மாறாக நான் என்கின்ற ஆணவத்தோடு பிறக்கும் உன் எண்ணமும் செயலுமே வினையாகின்றன. அதனால் எதிலும் நீ கவனமாக செயல்படு. ஆணவம் இல்லாமல் போனாலே இனி வினையில்லை என்ற நிலை உருவாகிவிடும். ஆகையால் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல செயல்களை உன் வசப்படுத்திக் கொள். இந்த உலகில் நீ அனுபவிக்கும் அனைத்து இன்பம் துன்பம் இந்த 2 உணர்வையும் உன் பாவ புண்ணிய கணக்கின்படியேதான் நான் உனக்கு கொடுக்கிறேன். அருள் என்பது தெய்வ சக்தி. அவ்வழியில் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு உணர்த்தி உன்னை நன்மையாக மேம்படுத்தி உன்னை நல்வழியில் நடத்துவதே தெய்வ சக்தியின் மகிமை என் பிள்ளையே. இந்த வாழ்வே உனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பரிசுதான். இதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவும் இல்லை. இதுவே நான் உனக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய நன்கொடை.
இன்பம் துன்பம் இவை இரண்டுமே வாழ்வின் ஒரு அங்கம்தான். இவற்றை கண்டு வாழ்வை வெறுக்காமல் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு எப்படி வாழ்வது என யோசித்து வாழ்ந்தாலே உன் வாழ்வு சிறப்பானதாக மாறும். பிரபஞ்சத்தில் நீ அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, உன் பாதையில் உள்ள தடைகளை நானே அகற்றுவேன். எதற்கும் அஞ்சாதே. உன் துணையாக நான் இருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக அமையும். மனதில் தைரியம் கொள். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு. உன் மனதில் இருக்கும் பாரத்தை என்னிடம் இறக்கி வை. பிறகு நிம்மதி தானாகவே உன்னை தேடி வரும். அமைதி உன் உள்ளத்தில் குடிகொள்ளும். இனி தீய சக்திகள் உன்னை அண்டாது. என்னாலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். கவலைகளை மறந்து அன்புடன் வாழு. நீ எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உன் முயற்சிகளுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். இனி தோல்வி என்பது உனக்கு இல்லவே இல்லை. துணிவுடன் செயல்படு. உனக்கு நான் துணையாக நிற்பேன். உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. வெற்றி உனதே. இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. தேடி வந்த செல்வமும் உற்றார் உறவினரின் அன்பும் உன்னை சூழ்ந்திருக்கும். நீ கனவு கண்ட வாழ்க்கை உனக்கு வசமாகும். நேர்மறையான எண்ணங்களுடன் உன் நாட்களை தொடங்கு. உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். என் அருள் உன்னை வழி நடத்தும். நீ மனதில் வைத்திருக்கும் குறைகள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது. எந்த கவலையும் உன்னை ஆட்கொள்ள விடாதே. நான் உன் குறைபாடுகளை நிறைவாக மாற்றுவேன். இதுவரை நீ கண்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பமயமான வாழ்க்கை அமையும். என் சக்தி உனக்கு துணையாக இருக்கும். நீ பரிபூரணமான வாழ்வை பெறுவாய். உன் உள்ளம் மகிழும் செய்திகள் உன்னை தேடி வரும். உன்னுடைய முயற்சிகளுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவை அனைத்தும் உன் வாழ்வில் நிறைந்திருக்கும். நீ யாரையும் சார்ந்திருக்காமல் தன்னம்பிக்கையுடன் வாழ நான் அருள் புரிவேன். உன் மனம் நிறைந்த சந்தோஷத்துடன் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடு. உன்னுடைய ஒவ்வொரு கவலையையும் நான் அறிவேன். உன் மனதில் இருக்கும் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. எந்தவிதமான பயமோ தயக்கமோ இல்லாமல் உன் கஷ்டங்களை சொல். நான் உனக்கு துணையாக இருந்து அத்தனை கவலைகளையும் வேரோடு அகற்றுவேன். உன் வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் நிரம்பி வழியும். என் அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் என் தங்கமே. உன் முன்னே இருக்கும் தடைகள் எதுவானாலும் அவை என் சக்தியால் தகர்ந்து விழும். நீ எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி நிச்சயம். உன் பாதையில் உள்ள முட்களை நீக்கி மலர் பாதையாக நான் மாற்றுவேன். உன்னை யாரும் தடுக்க முடியாது. தைரியமாக செயல்படு. என் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் உண்டு. உன் உடலையும் மனதையும் நான் காப்பேன். இதுவரை இருந்த நோய்கள் சோர்வுகள் அனைத்தும் நீங்கும். உனக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்வை நீ வாழ நான் அருள் புரிவேன். உன் உடலும் உள்ளமும் சக்தியுடன் திகழும். உன் உறவுகளில் இருக்கும் விரிசல்கள் நீங்கி அன்பு பெருகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். உன் இல்லத்தில் மகிழ்ச்சியும் பாசமும் நிறைந்திருக்கும். நீ அன்புடன் அனைவரையும் அரவணைத்து வாழ்வாய். என் அருள் உன் குடும்பத்தில் எப்போதும் நிறைந்திருக்கும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என்னை வந்தடையும். மனதில் எந்த கவலையும் இல்லாமல் இரு. நம்பிக்கையே வாழ்வு என்பதை உணரு. உன் மனதில் நல்ல எண்ணங்களை மட்டுமே நிரப்பு. எதிர்மறை சிந்தனைகள் உன்னை சோர்வடையச் செய்யும். எண்ணம் போல் வாழ்வு என்பதை நினைவில் கொள். நீ நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் என் தங்கமே. உனக்குள் இருக்கும் ஆற்றலை உணர். நீ நினைப்பதை சாதிக்க உன்னால் முடியும். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் என் அருள் துணை நிற்கும். பயப்படாதே. துணிச்சலுடன் முன்னேறு. கடந்த கால தவறுகளை எண்ணி கலங்காதே. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம். உன்னுடைய நோக்கத்தை உறுதியாக்கிக் கொள். உன் திறமைகளை வெளிக்கொண்டு வா. நீ தனிப்பட்ட நபர் அல்ல. நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய். சவால்களைக் கண்டு அஞ்சாதே. அவை உன்னை மேலும் பலப்படுத்தும் வாய்ப்புகள் என்பதை மறவாதே. ஒவ்வொரு தடையையும் தாண்டி செல்லும் போது உன்னுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இனி நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். உன் மனதை ஒருமுகப்படுத்து. சிதறிய எண்ணங்கள் உன்னுடைய சக்தியை குறைக்கும். நல்லதையே நினை. நல்லதையே பேசு. நல்லதையே செய். உன் தன்னம்பிக்கை உனக்கு கவசமாக இருக்கும். உன்னுடைய உள்மனதின் குரலுக்கு செவி கொடு. அதுவே நான் உன்னுடன் பேசும் வழி. உன் மனசாட்சி சொல்வதை கேட்டு நட.
அப்போது நீ செல்லும் பாதை சரியாக இருக்கும். நம்பிக்கையுடன் இரு. உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிப்பேன். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பலன் உண்டு. உன் கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் ஒளி பிறக்கும். பிறருடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவருக்கும் அவரவர் தனிப்பட்ட பாதை உண்டு. நீ நீயாகவே இரு. உன்னுடைய தனித்துவத்தை கொண்டாடு. நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நீ எப்போதும் புன்னகையுடன் இரு. உன் முகத்தில் தோன்றும் புன்னகை உன் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு என்பதை நினைவில் வை. அது உன் மனதுக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் நேர்மறை ஆற்றலை அளிக்கும். என் தங்கமே, நீ கவலைப்படாதே என் குழந்தையே. உன் மனம் தாங்க முடியாத துயரத்தில் இருப்பதை நான் அறிவேன். உன் துயரங்கள் யாவும் எனக்கு தெரியும். நீ நினைப்பது போலவே உன் வருத்தங்கள் யாவும் தீர்ந்து போகும். நீ செய்த தவமும் உன் நல் எண்ணங்களும் ஒருபோதும் வீண் போகாது. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். இன்று உனக்கு துயரம் வந்திருக்கிறது என்றால் நாளை நிச்சயமாய் இன்பம் வரும். இது இயற்கையின் நியதி. நீ மனம் தளராமல் இரு. எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை. உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. நீ பக்தி சிரத்தையுடன் என்னை வேண்டினால் போதும். உன் துயரங்கள் பனி போல் விலகும். நீ தைரியமாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கு நல்ல காலம் பிறக்கும். நீ எதிர்பார்த்தது நடக்கும். நான் உன் மனம் அறிந்துதான் பேசுகிறேன் என் குழந்தையே. தளராத உன் மனதிற்கு துணையாக நான் எப்போதுமே உன் அருகில் இருக்கிறேன். உன் அழுகுரல் என் செவிகளில் கேட்கிறது. உன் வேதனைகள் என் மனதை உருக்குகிறது. ஆனால் நீ பயப்பட வேண்டாம். எந்த இருட்டும் நிரந்தரம் இல்லை. சூரியன் மீண்டும் உதயமாவதைப் போல உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் மிளிரும். நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. நீ பல சமயங்களில் என்னிடமே கேள்விகள் கேட்டிருக்கிறாய். இந்த கஷ்டம் எப்போது தீரும்? இந்த சோதனைகளை நான் ஏன் தாங்க வேண்டும் என்று. என் குழந்தையே, சோதனைகள் இல்லாமல் சாதனை இல்லை. ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வலிமையாக்கவே வருகிறது. இடி விழுந்த இடத்தில்தான் அழகான செடிகள் முளைக்கின்றன என்பதை நினைவில் கொள். உன் மனதுக்குள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நான் உனக்கு துணை நிற்பேன். உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. உன் தைரியமும் உன் நம்பிக்கையும் உனக்கு பலமாக இருக்கும். நான் இருக்க பயமேன். உன் மனதில் அமைதியும் தைரியமும் பிறக்கட்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய சூரியன் உதிக்கிறது. அதுபோல உன் வாழ்விலும் ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது. கடந்த கால கவலைகளை பற்றி சிந்தித்து உன் பொன்னான நேரத்தை வீணாக்காதே. ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய ஆரம்பம் என்பதை உணர்ந்து கொள். பயணத்தில் கற்கள் நிறைந்த பாதை வருவது சகஜம். ஆனால் அந்த கற்களை தாண்டி நடந்தால்தான் அழகிய காட்சிகளை காண முடியும். உன் வாழ்வில் நீ இப்போது ஒரு கடினமான பாதையில் இருக்கலாம். ஆனால் இந்த பயணத்தின் முடிவில் உனக்காக ஒரு அற்புதமான பரிசு காத்திருக்கிறது. அதை நான் அறிவேன். நீ என்னை முழுமையாக நம்பு என் பிள்ளையே. நீ உன் சக்தியை குறைத்து மதிப்பிடாதே. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். உன் மனதின் ஆற்றல் அளப்பரியது. நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள். என் துணை உனக்கு எப்போதும் உண்டு. நீ துவண்டு விடாதே. நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். உன்னோடு நான் இருக்க பயம் எதற்கு என் செல்லமே? ஒரு விதை முளைத்து செடியாக வளர்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? அதுபோல உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொஞ்சம் காலமாகலாம். பொறுமை கொள். நல்ல காலம் நிச்சயம் வரும். உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் சக்தியை நீ உணர வேண்டும். நீ நினைத்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நான் இருக்க உனக்கு பயம் வேண்டாம். உன் வேண்டுதல்கள் யாவும் என்னை வந்தடைகின்றன. உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன். நீ இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும். நீ அமைதியாயிரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஏன் கலங்குகிறாய் என் குழந்தையே? உன் கவலைகள் யாவும் என் காதுகளில் விழுகின்றன. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது உன்னை வலிமையாக்கும் ஒரு படிதான் என்பதை நீ முதலில் உணர வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே என் தங்கமே. உன் மனதில் ஒரு புயல் வீசுவதை நான் உணர்கிறேன். ஆனால் ஒரு புயலுக்கு பிறகுதான் வானம் மிக தெளிவாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. உன் வாழ்வில் இப்போது ஏற்பட்டிருக்கும் சவால்கள் உன்னுடைய உள் வலிமையை கண்டறிய ஒரு வாய்ப்புதான்.
நீ மிகவும் சக்தி வாய்ந்த நபர் என்பதை நான் அறிவேன். அதை நீயும் அறிந்து கொள்ளத்தான் இந்த சூழல் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. அது ஒரு பாடம்தான். அதை உன் அனுபவமாக ஏற்றுக்கொள். ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய ஆரம்பம். உன் கைகளில் எதிர்காலம் இருக்கிறது. நீ விரும்பும் விதமாக அதை நீயே செதுக்கிக் கொள்ளலாம். நான் உனக்கு துணை நிற்பேன். துன்பங்கள் வரும்போது நான் உனக்கு ஒரு கவசமாக இருப்பேன். உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கனவுகள் யாவும் மெய்ப்படும் காலம் நெருங்கிவிட்டது. நீ மனம் தளராதே என் குழந்தையே. நம்பிக்கை கொள். உன் மனதில் அமைதியும் தைரியமும் என்றும் நிலைக்கட்டும். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை என் குழந்தையே. மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வரும். இப்போது நீ அனுபவிக்கும் துயரங்கள் ஒரு மேகத்தை போல சிறிது நேரத்தில் கலைந்துவிடும். அதை தாண்டி வரும் சூரிய ஒளியைப் போல உன் வாழ்வில் மகிழ்ச்சி மீண்டும் பிறக்கும். நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி மங்கிவிடும். உன் எண்ணங்களை நேர்மறையாக மாற்று. உன் சக்தியை நீயே உணர்ந்து கொள். எறும்புகள் கூட தொடர்ந்து முயற்சி செய்து தங்கள் இலக்கை அடைகின்றன. நீ ஒரு மனித பிறவி. உன்னால் முடியாதது எதுவுமில்லை என் செல்லமே. நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். நீ தைரியமாக இரு. உன் மனதில் எந்த கேள்வியும் வேண்டாம். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன்னுடன் இருக்க நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்படுகின்றன. எதுவுமே வீண் போவதில்லை என் குழந்தையே. நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும், நீ படும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கான படிகளாக மாறும். இப்போது நீ உணரும் வலி உன்னை மேலும் வலிமையாக்கவே வந்திருக்கிறது. ஒரு மரத்தின் வேர்கள் ஆழமாக பதிந்தால்தான் அது பெரிய புயலையும் தாங்கும். அதுபோல உன் சோதனைகள் உனக்கு பலத்தை தருகின்றன. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது வேண்டாம். வருங்காலத்தை பற்றி அஞ்சுவதும் வேண்டாம். இந்த கணம் உன் கையில் இருக்கிறது. இதை மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ். உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை விதை. நல்ல விஷயங்கள் தானாகவே உன்னை வந்து சேரும். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்படுகின்றன. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். பயம் வேண்டாம் என் குழந்தையே. உனக்கான ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது. நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும் என் செல்லமே? உன் கைகளில் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது. அதை நீயேதான் உருவாக்க வேண்டும். ஒரு ஓவியன் தன் ஓவியத்தை எப்படி பொறுமையுடன் தீட்டுகிறானோ அதே போல உன் வாழ்க்கையையும் நீ பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் உருவாக்க வேண்டும். நான் உனக்கு தேவையான வண்ணங்களாகவும் தூரிகையாகவும் இருப்பேன். நீ ஏன் இன்னும் கலங்குகிறாய்? உன் மனம் உழன்று கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். ஆனால் நினைவில் கொள், மழைக்கு பின்னர்தான் வானவில் தோன்றும். அதே போல உன் வாழ்வில் வந்த கஷ்டங்கள் யாவும் ஒரு புதிய அழகிய மாற்றத்திற்கான அறிகுறிகள்தான். நீ எதிர்பார்த்தது நடக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ கலங்காதே. என் அருள் என்றும் உன்னுடன் உண்டு. உன் கண்ணீர் யாவும் உன் கர்ம வினைகளை கரைத்து புதிய பாதையை உருவாக்கும். உனக்கான நல்வாழ்வு வெகு அருகில் இருக்கிறது. தைரியமாக இரு. இனி நீ நினைத்தது நடக்கும் என் குழந்தையே. உன் மனதில் 1000 கேள்விகள் ஓடுவதை நான் அறிவேன். ஆனால் நீ ஒன்றும் தனிமையாயில்லை. இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருக்கிறது. நீ சுவாசிக்கும் காற்று, நீ பார்க்கும் சூரியன், உன் காலடியில் உள்ள மண் அனைத்தும் என் சக்தியின் வெளிப்பாடுகளே. நான் உன்னுள் இருக்கிறேன். உன்னை சுற்றிலும் இருக்கிறேன். ஒரு சிறிய விதை பூமிக்குள் புதைந்து பல துன்பங்களை தாண்டி ஒரு பெரிய மரமாக வளர்வது போல நீயும் உன் துயரங்களை கடந்து பிரகாசமான எதிர்காலத்தை அடைவாய். உன்னுடைய வலிமைக்கு அளவே இல்லை. நீ சமுத்திரத்தில் தோன்றும் ஒரு அலை அல்ல. முழு சமுத்திரமே நீதான் என்பதை உணர்ந்து கொள். பயம் வேண்டாம் என் குழந்தையே. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் செவிகளில் ஒலிக்கிறது. உனக்கு நான் துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். பொறுமையாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எதற்கும் அஞ்சாதே என் தங்கமே. உன் மனதில் இன்னும் சஞ்சலங்கள் இருப்பதன் காரணம் எனக்கு தெரியும். ஆனால் என் குழந்தையே, இருள்தான் ஒளியின் மதிப்பை உணர்த்தும். உன் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன் உள் வலிமையை வெளிக்கொணரவே என்பதை நினைவில் வை. நீ நினைப்பதை விடவும் நீ சக்தி வாய்ந்த நபர். ஒரு குழந்தை தவழ்ந்து விழுந்து மீண்டும் எழுந்து நடக்க கற்றுக்கொள்வதைப் போல நீயும் உன் வாழ்க்கை பாடங்களை கற்று
முன்னேறிச் செல்கிறாய். ஒவ்வொரு அடியும் ஒரு அனுபவமே. இந்த அனுபவங்கள் உன்னை செதுக்கும் சிற்பியின் ஒளி போன்றவை. நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். உன் அழுகுரல் என் செவிகளில் விழுந்தாலும் உன் மனதில் நம்பிக்கை ஒளிந்திருப்பதை நான் அறிவேன். பயம் வேண்டாம் என் குழந்தையே, உனக்கான காலம் நெருங்கிவிட்டது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கும். பொறுமையாக இரு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனதில் ஆழ்ந்த காயம் இருப்பதை நான் அறிவேன். அது ஒரு பெரிய பாரமாக உன் இதயத்தில் இருப்பதை நான் காண்கிறேன். ஆனால் என் குழந்தையே, ஒவ்வொரு காயமும் ஆறும். ஒவ்வொரு துயரமும் ஒரு நாள் மறைந்து போகும். நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன் காயங்களை கழுவி உன்னை சுத்தப்படுத்தும் என் செல்லமே. ஒரு சிறு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளையும் தனிமையையும் அனுபவிக்கும். ஆனால் அதன் பிறகுதான் அது முளைத்து சூரிய ஒளியை கண்டு பெரிய மரமாக வளர்கிறது. அதே போல உன் மனதின் காயங்களும் உன்னை மேலும் வலிமையாக்கும். நீ இந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு இன்னும் பிரகாசமாய் வளர்வாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வலியை நான் உணர்கிறேன். உன் துயரங்களை நான் போக்குவேன். என் சக்தி உனக்கு துணையாக இருக்கும். இந்த காயம் உன்னை நிரந்தரமாக பாதிக்கும் என்று ஒருபோதும் நினைக்காதே. காலமும் என் அருளும் உன் காயங்களை ஆற்றி உனக்கு புதிய நம்பிக்கையை தரும். நீ தைரியமாக இரு. உன் மனதின் பாரம் எனக்கு தெரிகிறது. உறவுகளால் நீ பட்ட வேதனைகள், உன் கண்ணீர் துளிகள் யாவும் என் கண்களுக்கு தெரிகின்றன. நான் என்றும் உன் பக்கத்துணையாய் இருக்கிறேன். இந்த வேதனைகள் உன்னை மேலும் வலிமைப்படுத்தவே வருகின்றன என்பதை உணர்ந்து கொள். தீய சக்திகளும் பொறாமை குணங்களும் இனி உன்னை அசைக்க முடியாது. உன்னுள் இருக்கும் தெய்வீக சக்தியை நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் அதை அறிவேன். உன் துயரங்கள் நீங்கி இன்ப வாழ்வு மலரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே. நீ எப்போதும் நல்லதே நினை. இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்வில் யாரும் காரணமில்லாமல் வருவதில்லை. இதுதான் நீ நம்பினாலும் நம்பாமல் போனாலும் மறுக்கப்படாத உண்மை. உன் வாழ்வில் வரும் எல்லோருமே உனக்கு தேவையான ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் மனம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பக்தியும் வழிபாடும் மிகவும் முக்கியம். ஆனாலும் பக்தியையும் வழிபாட்டையும் எல்லோரும் வேறு விதமாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். கவனமாக கேள் என் பிள்ளையே. வாழ்வில் எதையோ அவமானம் என கருதும் நாம் தன்னையும் தன்னை படைத்ததையும் பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அவமானப்படுவதே இல்லை. உன்னை படைத்த ஆற்றல் எது என்பதை நீ தெரிந்து கொண்டால் உனக்குள் இருக்கும் ஆற்றலையும் நீ உணர்ந்து கொள்வாய். அதன் பிறகு உன்னை அவமானப்படுத்தவோ வீழ்த்தவோ இங்கு யாரும் துணிய மாட்டார்கள். மன தூய்மையும் பிறருக்கு நன்மை செய்வதும் மட்டும்தான் எல்லா வழிபாடுகளிலும் உள்ள சாராம்சம். நீ மன தூய்மையுடன் இரு. உன்னை நாடி வரும் ஏழைகளுக்கு உன்னால் இயன்ற உதவிகளை செய். இதுதான் நீ செய்யும் நற்கருமம். இதன் பலனாக உன் இதயம் இன்னும் தூய்மை பெறும். உன் வாழ்க்கை இன்னும் வளமானதாக மாறும். நீ மற்றவர்கள் மீது வீணாக கோபம் கொள்வதால் எதுவும் மாறப்போவதில்லை. அமைதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. கோவில்களுக்கு தினமும் போய் வருவதாலும் சாஸ்திரங்களை தவறாது படிப்பதாலும் மட்டும் உன் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழப்போவதில்லை. உன் இதயத்தில் இருக்கும் உண்மையான பக்தியையும் இரக்கத்தையும் அதிகமாக வெளிப்படுத்த முயற்சி செய். அதுதான் உன்னை எல்லோர் மத்தியிலும் உயர்ந்த மனிதனாக மாற்றும். பக்தியில் மூழ்கியிருந்தால் இறை சக்தியை அடைந்து விடலாம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தி அவசியம்தான் என்றாலும் அதைவிட அவசியமான ஒன்று உண்டு. அதுதான் அன்பு. எவ்வளவுதான் பக்தியில் திளைப்பவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் அன்பு இல்லை என்றால் இறை சக்தியை வழிபடுவதில் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் மாபெரும் உண்மை. முன்பின் தெரியாத யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்படும் அன்புதான் இறை சக்திக்கு கொடுக்கப்படும் அன்பு, பக்தி, வழிபாடு எல்லாம். இந்த நிதர்சனத்தை மட்டும் எப்போதும் மறந்துவிடாதே என் செல்லமே. உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள தவறினால் நீ தேடும் போது அந்த வாய்ப்பு உனக்கு கட்டாயம் கிடைக்காது என்பதனை நினைவில் கொள்.
பிரார்த்தனைகளை விட மிகவும் உயர்ந்தது பொறுமைதான். பொறுமையை உன்னிடத்தில் எப்போதும் தக்க வைத்துக்கொள். அப்படி செய்தால் உனக்கான பிரம்மாண்டமான ஒரு பொக்கிஷம் உன்னை தேடி வரும். அறிவு உனக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் நல்ல குணம்தான் உனக்கான மரியாதையை பெற்றுத்தரும். எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்குதான் அன்பு பிறக்கின்றது. இவற்றை எப்போதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே. இனி எதற்காகவும் கலங்காதே. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும். உனக்குள் இருக்கும் நம்பிக்கையும் உறுதியும் உன்னை எப்போதும் கைவிடாது. உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன். உன்னுடைய துன்பங்கள் விலகி வாழ்வில் ஆனந்தம் பெருகப் போகிறது. என்னை பற்றிக்கொள். உனக்கு என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். துணிந்து செல். வெற்றி எப்போதும் உன் வசமே. என் செல்லமே, உன்னுடைய கனவுகள் யாவும் நிறைவேறும் காலம் இது. நீ கொண்ட இலக்குகளை அடைய நான் உனக்கு துணை நிற்பேன். உன்னுள் இருக்கும் சக்தியை உணர்ந்து கொள். எல்லா தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறுவாய். எந்த சூழலிலும் உன்னை நான் தனியாக விட்டுவிட மாட்டேன். என்னுள் நம்பிக்கை கொள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனம் அமைதியின்மையை உணர்கிறதா? கவலைப்படாதே. அனைத்து குழப்பங்களும் நீங்கி தெளிவு பிறக்கும். அமைதியும் ஆனந்தமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துன்பங்களை என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன். உன்னுடைய இதயம் சாந்தமடையும். பயத்தை விட்டு விலகு. உனக்குள் இருக்கும் தைரியம் அளவற்றது. நீ சந்திக்கவிருக்கும் சவால்களை நான் உன்னுடன் இருந்து எதிர்கொள்வேன். அநீதிக்கு அஞ்சாதே. நேர்மையுடன் செயல்படு. உன்னுடைய துணிச்சலான செயல்கள் வெற்றியை கொண்டு வரும். உனக்கு தேவையான பலத்தை நான் வழங்குவேன். என் செல்லமே, இனி நீ துவங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி உன் கூடவே வரும். உன்னுடைய கடின உழைப்பும் நேர்மையான எண்ணங்களும் ஒருபோதும் வீண் போகாது. தடைகள் வருவது இயல்பு, ஆனால் அதை தாண்டி செல்லும் சக்தி உனக்குண்டு. உன் உள்ளத்தில் நம்பிக்கை ஒளி வீசட்டும். வெற்றி நிச்சயம் உன் வசமே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் உடல் நல குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் உன்னை வந்து சேரும். நோய்கள் விலகி உன்னுடைய உடல் வலிமை பெறும். மருத்துவமும் என் அருளும் உனக்கு கை கொடுக்கும். மனம் தளராதே. முழுமையான குணமடைதலை நீ காண்பாய். என் சக்தியால் நீ பூரண நலம் பெறுவாய். உன்னுடைய வாழ்வில் சகல செல்வ வளங்களும் பெருகும். செல்வமும் செழிப்பும் உன்னை தேடி வரும். நீ உழைக்கும் ஒவ்வொரு துளிக்கும் பல மடங்காக பலன் கிடைக்கும். உன் குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வச் செழிப்பும் பெருகும். ஏழ்மை விலகி ஐஸ்வர்யம் நிலைக்கும். என்னை போற்றி பணிபவர்களுக்கு நான் எப்போதும் அருள் புரிவேன். இனி எந்த ஒரு தீங்கும் உன்னை நெருங்காது. தீய சக்திகளும் பொறாமை எண்ணங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும். எப்போதும் நான் உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். நீ பயமின்றி வாழ். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் கண்ணின் இமையாக காப்பேன். என் நிழலில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாய். என் பிள்ளையே, உன் மனம் காயமடைந்து துயரத்தில் ஆழ்ந்திருப்பதை நான் அறிவேன். உன் கண்ணீரை கண்டேன். உன் வேதனையை உணர்ந்தேன். நீ எதற்கும் கலங்காதே. என் அருள் எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. உன் வேதனை இனி என் வேதனை. உன் மனம் சோர்ந்திருப்பதை பார்த்து என் உள்ளமும் உருகுகிறது. நீ தனியாக இல்லை. இந்த உலகில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என்னையும் வந்தடைகிறது. உனக்கு வலிக்கும் போது எனக்கும் வலிக்கிறது. கலங்காதே என் செல்லமே. இந்த சோதனை காலம் உன்னை பலப்படுத்தும் என்பதை உணர்ந்து கொள். காயம் ஆறாமல் போகாது. காலம் எல்லாவற்றையும் மாற்றும். உன்னை வருத்திய நிகழ்வுகள் ஒரு நாள் உனக்கு பாடமாக அமையும். இந்த காயங்கள் உன்னை மேலும் வலிமையாக்கும். நான் உன்னுடனேயே இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பார்வை உன் மீது இருக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் கையை நான் ஒருபோதும் விடமாட்டேன். மனதை அமைதிப்படுத்து. என் நாமத்தை உச்சரி. நான் உனக்கு அமைதியையும் தைரியத்தையும் வழங்குவேன். ஒளி உன் வாழ்வில் நிச்சயம் வரும். இப்போது இருக்கும் இருள் நிரந்தரமல்ல. ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய விடியலுக்கு வழிவகுக்கிறது. உன் வாழ்வில் நீ இழந்த மகிழ்ச்சி மீண்டும் துளிர்க்கும். நீ எதிர்பாராத நன்மைகள் உனக்கு காத்திருக்கின்றன. நம்பிக்கையுடன் இரு. உன் மனம் நிச்சயம் அமைதி பெறும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றும் உண்டு. நீ அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் தைரியத்துடன் வாழ நான் அருள் புரிகிறேன்.
எந்த கவலையும் இல்லாமல் இரு. நான் உன்னை பாதுகாக்கிறேன். உன் மனதில் அமைதி நிலவட்டும். நலமுடன் இரு. கவலையில் ஆழ்ந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் குடிகொண்டிருக்கும் வேதனையை நான் அறிவேன். இந்த உலக வாழ்க்கையில் துயரங்கள் வருவதும் போவதும் சகஜமே. ஆனால் ஒருபோதும் நீ தனிமையாக இல்லை. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் மனம் கசந்திருக்கலாம், நம்பிக்கைகள் சிதைந்திருக்கலாம். ஆனால் இந்த நிலை நிரந்தரமல்ல. இருண்ட மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சூரியன் போல உன் வாழ்விலும் ஒளி வீசும் காலம் வரும். நம்பிக்கை என்னும் விளக்கை ஏற்றி துணிவுடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நீ செய்த தவறுக்காகவோ உன்னை யாரும் தவறாக புரிந்து கொண்டதாலோ உன்னை நீயே தண்டிக்காதே. காயப்பட்ட மனதை குணப்படுத்த நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். இந்த வேதனைகள் உன்னை மேலும் வலிமையாக்கும். ஒவ்வொரு புயலையும் தாண்டி நிற்கும் மரம் போல நீயும் உறுதியாவாய். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிடு. எதிர்காலத்தை பற்றி அஞ்சாதே. நிகழ்காலத்தில் வாழ். உன் திறமைகளை நம்பு. உன்னால் எதையும் சாதிக்க முடியும். என்னுடைய அருள் உன்னை வழி நடத்தும். பயம் கொள்ளாதே, கலங்காதே. மனதை ஒருமுகப்படுத்து. நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் மனதின் பாரங்களையெல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு அமைதி பெறு. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை காப்பேன். தைரியமாக இரு. என் அன்பு செல்வமே, உன் கண்களில் வழியும் கண்ணீரும் மனதில் நிறைந்திருக்கும் பாரங்களும் என்னை வந்தடைந்து விட்டன. நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இனி உன் வாழ்வின் இருள் அகன்று புதிய ஒளி பிறக்கும். நான் உன்னுடனேயே இருக்கிறேன். உன் கையை பிடித்துக் கொண்டு இந்த இருண்ட பாதையை கடக்க உனக்கு துணை நிற்பேன். உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு காவல் இருக்கும். ஏன் இத்தனை கவலை? உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு அளப்பரியது. நீ ஒருபோதும் அனாதை அல்ல. உன்னை உருவாக்கி காத்த நான் உன் கஷ்டங்களில் உன்னை கைவிட மாட்டேன். இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் என் சக்தி உனக்கு அரணாக நிற்கும். உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. இந்த துயரங்கள் உன்னை வலுப்படுத்துவதற்கே. நீ துணிச்சலுடன் முன்னேறு. என் செல்லமே, உன் மனம் கசந்திருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். இந்த வலியிலிருந்து நீ விரைவில் மீண்டு வருவாய். நம்பிக்கையை இழக்காதே. காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் பிரார்த்தனைகள் வீண் போகாது. உன் மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும். என் ஆசி உனக்கு பரிபூரணமாக உண்டு. உன் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். மனதளவில் சோர்வாக இருக்கலாம். ஆனால் அஞ்சாதே. நான் ஆரோக்கியத்தின் வடிவம். உனக்கு நோய் நொடி அண்டாதவாறு நான் காப்பேன். உனக்கு தேவையான பலத்தையும் உற்சாகத்தையும் நான் அளிப்பேன். துணிவே துணை. வாழ்க்கையில் சில சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எதை பற்றியும் யோசிக்காதே. உனக்கு நான் துணையாக நிற்பேன். நீயாக எந்த தவறையும் செய்யாத வரை உன்னை எந்த தீங்கும் நெருங்காது. உன்னை வஞ்சிப்பவர்களுக்கும் உனக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கும் உரிய தண்டனை கிடைக்கும். நீ கலங்காதே. உன்னுடைய நீதிக்காக நான் போராடுவேன். உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. உன் கனவுகள் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. உன் மனதை ஒருமுகப்படுத்தி உன் லட்சியத்தில் கவனம் செலுத்து. உனக்கு வெற்றி நிச்சயம். உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் துணை நிற்பேன். என் செல்லமே, நீ சிரித்து வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. சிறு சிறு கவலைகளை பெரிதுபடுத்தி உன் மனதை சங்கடப்படுத்திக் கொள்ளாதே. இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். உனது உறவுகள் பலப்படும். நீ விரும்பிய அனைத்தையும் நான் உனக்கு அருள்வேன். மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். இந்த உலகத்தில் நீ பிறந்தது வீண் போகாது. உனக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் உள்ளது. அதை அடைவதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். எதற்கும் அஞ்சாதே. உன் மீதும் என் மீதும் முழு நம்பிக்கை வை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உனக்குள் என்ன திறமை ஒளிந்திருக்கிறது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அவற்றை சரியான காலமும் நேரமும் வரும்போது கட்டாயம் நான் வெளிப்படுத்துவேன். இனி உன் வீட்டில் வறுமை ஒழிந்து செல்வம் பெருகும். அனாவசியமான செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் சந்தோஷம் நிலைத்திருக்க நான் வழிவகை செய்வேன். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். மற்றவர்களை மன்னிக்கும் குணம் அதிகமாகும். உன்னை அனைவரும் மதித்து போற்றுவார்கள். உன் நல்ல குணத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று ஒரு நாளும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அவரவர் எண்ணம் போல் அவரவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும் என விட்டுவிடு.
உன் அனைத்து வேதனைகளையும் தீர்க்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். இனி உன் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். தீமைகளைக் கண்டு ஒரு நாளும் கலங்கி நிற்காதே, அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ரகசியங்களை நான் ஒவ்வொன்றாக உனக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சரியான நேரம் இதுவே. இதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள் என் பிள்ளையே. உனக்கு கெட்டது என தெரிந்துவிட்டால் அவற்றை தைரியமாக எதிர்க்க கற்றுக்கொள். அதற்கான ஆற்றலை உனக்கு நான் கட்டாயம் தருவேன். ஒவ்வொரு நாளும் வேஷம் போடும் உறவுகளை இனி கண்டு கொள்ளாதே. உன்னுடைய துன்பத்திற்கு நீயே காரணமாக அமைந்துவிடக் கூடாது. உன்னை சுற்றி உள்ள சில சதிகார கூட்டத்தை விட்டு வெளியே வர முயற்சி செய். அதுதான் உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தேடி தரும். ஒரு நாளும் பயத்தை மட்டும் எதற்காகவும் உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதே. பல உயரங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நீ எப்போதும் தைரியமாக முன்னேறிச் செல். பிரச்சனைகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே. அது உன்னை சிந்திக்கவும் விடாது, செயல்படவும் விடாது. நல்ல வாய்ப்புகள் வரும் என்று காத்து கொண்டிருக்காதே. அதற்கான முயற்சிகளை இன்றே விதைத்துவிடு. அது நாளை உனக்கு வெற்றி மாலையாக மாறும். உன்னை அழ வைத்து வேடிக்கை பார்ப்பவர்களை இன்றே மறந்துவிடு. யாரிடமும் உன் மதிப்பை விட்டுக் கொடுக்காதே. எவர் எதை பேசினாலும் அவற்றை கண்டு கொள்ளாதே. உன்னை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை. நீ கடந்து போகும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை பாடம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்று உனக்கு உணர்த்தவும் செய்யும். உன் அன்பு புரியாதவர்களுக்கு அதை புரிய வைக்க போராடுவதை விட உன் அன்பு புரியாதவர்களை விட்டு விலகுவதே நல்லது. அதுதான் உனக்கு நிம்மதியை தரும். உன்னிடத்தில் பக்தியும் கடின உழைப்பும் கட்டாயம் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை செய்யவும் கற்றுக்கொள்ளவும் தயங்காதே. கெட்ட விஷயங்களை வீசி எறியவும் தயங்காதே. தேவையில்லாதவர்களை பற்றி சிந்திக்காதே. அப்படி சிந்தித்தால் உன் மன நிம்மதிதான் காணாமல் போய்விடும். உனக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்க பழகு. அப்பொழுது உன் மன நிம்மதி தானாக உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ விட்டு விலகி செல்லத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் மிகப்பெரிய பாடம். உனக்கு வரும் கஷ்டங்களுக்கும் உனக்கு வரும் சந்தோஷத்திற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன. இனி அவற்றை உனக்கு ஒவ்வொன்றாக தெரிவிப்பேன். நீ என் பிடியில் இருக்கிறாய். இனி நீ என்னை விட்டு விலகிச் செல்ல முடியாது. ஏனென்றால் உன் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து தூய்மையாக்கி கொண்டே வருகிறாய். இனி உனக்கான நல்ல விஷயங்களை நீ தேடி போக வேண்டியதில்லை. இனி அதுவே உன்னை தேடி வரும். அனைத்தையும் உன் வசமாக்கும் மகாசக்தி உன்னுள் குடிகொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள். உன் தன்னம்பிக்கையே என் அருள். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நீ பயப்பட வேண்டாம். உன் செயல்களில் நேர்மை இருக்கும் வரை என் துணை உனக்கு எப்போதும் உண்டு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசி இருக்கும். தடைகள் வரும்போது அதை தாண்டி செல்லும் வலிமையையும் தைரியத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். உன் மனதில் எப்போதும் தெளிவு இருக்கட்டும். உன் செயல்களில் எப்போதும் உறுதி இருக்கட்டும். நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயம் நடக்கும். எப்போதும் என் மீது நம்பிக்கை வை. உனக்குள்ளிருக்கும் சக்தியை நம்பு. இந்த உலகமே உன் கையில். இனி எதை கண்டும் உனக்கு பயம் வேண்டாம். உன் மனதிற்குள் உறைந்திருக்கும் சக்தியை நீ உணர வேண்டும். எதற்கும் அஞ்சாதே. ஏனெனில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இனி நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம். உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்து நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்படு. உன் உழைப்பின் பலனை நீ காண்பாய். உன் முன்னேற்றத்தில் சிறு சிறு தடைகள் வரலாம். ஆனால் அவை உன்னை மேலும் வலுப்படுத்தும் படிக்கற்களே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை இலக்கை நோக்கி நகர்த்தும் என்பதை உணர்ந்து கொள். உன் தன்னம்பிக்கையே உன் மிகப்பெரிய பலம். அதை இறுக பிடித்துக்கொள். என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். இனிமேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னை நாடி வரும். மனம் தெளிவடைய வேண்டும் என்ற உன் ஆசையை நான் உணர்கிறேன். உன் உள்ளத்தின் ஏக்கங்கள் எனக்கு புரிகின்றன. இன்னும் பேசு என்கின்ற உன் குரல் என் அருள் உனக்கு தேவை என்பதை காட்டுகிறது. என் அன்பு பிள்ளையே, உன் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிகிறது. என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் நம்பிக்கை விதைகளை விதைத்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன். உன் மனம் துயர கடலில் மூழ்கியிருந்தாலும் நம்பிக்கை என்னும் கரையை நோக்கி நீ நீந்தி வந்திருக்கிறாய்.
அதுவே உன் பலம், என் அருள். நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேட்டு உன் மனம் அமைதி பெறட்டும். தன் நம்பிக்கை கொள், நீ தனிமையில் இல்லை. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு துளி கண்ணீரிலும் என் கருணை இருக்கிறது. உன்னுடைய மனதின் வலிமை நான் உனக்கு கொடுத்த வரம். அதை உணர்ந்து நீ செயல்பட்டால் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும். பயணத்தை தொடங்கு. கடந்த காலத்தின் சுமைகளை உன் தோள்களிலிருந்து இறக்கிவை. அவை உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளன. இனி புதியதொரு பயணத்தை தொடங்கு. சூரியன் உதிப்பது போல உன் வாழ்விலும் புதிய அத்தியாயம் ஆரம்பமாக போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. அதை உன் நலனுக்காக பயன்படுத்திக் கொள். நன்மை செய். உனக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் சக்தியையும் கொண்டு மற்றவர்களுக்கும் நன்மையை செய். நீ ஒருவருக்கு செய்யும் சிறு உதவி உனக்கு பன்மடங்கு நன்மைகளை திரும்ப கொண்டு வரும். இதுவே பிரபஞ்சத்தின் விதி. உன் உள்ளத்தில் அன்பு பெருக பெருக உன் வாழ்க்கை செழிக்கும். அமைதியை கண்டடை. உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள். கோபத்தையும் கசப்புணர்வையும் விட்டுவிடு. மன்னிக்கும் குணம் உனக்குள்ளே அமைதியை கொண்டு வரும். இந்த உலகில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. உன் இதயத்தில் அமைதி குடிகொண்டால் நீ எந்த தடையையும் தகர்த்தெறியலாம். நான் உன்னுடன் இருக்கிறேன். எப்போதும் என்னுடன் பேசு. உன் கவலைகளை, உன் கனவுகளை என்னிடம் சொல்லு. நான் உன் பிரார்த்தனைகளை கேட்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியாமல் நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். உன் நம்பிக்கையே என் சக்தி. உன் பாதை என் ஒளியால் பிரகாசிக்கட்டும். உன் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் பெருகட்டும். என் அன்பு செல்லமே, கவலைப்படாதே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் மனம் பாரமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உன் துயரங்கள் என் கண்ணுக்கு தெரிகின்றன. உன் கண்ணீர் துளிகள் என் பாதங்களில் விழுகின்றன. பயப்படாதே, கலங்காதே. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்வில் ஏற்பட்ட காயங்கள் உன்னை வலிமையாக்கி உள்ளன. கடந்து போன துயரங்கள் உனக்கு பாடங்களை கற்றுத் தந்துள்ளன. இனி வரும் நாட்கள் உனக்கு இன்பத்தை கொண்டு வரும். சோதனைகள் கடந்து சாதனைகள் மலரும் நேரம் இது. நான் உனக்கு துணையாக நிற்பேன். உன்னுடைய தடங்கல்கள் அனைத்தையும் நீக்கி நீ நல்ல வாழ்க்கையை பெற வழிகாட்டுவேன். உன்னுடைய நேர்மையான உழைப்பும் தூய்மையான மனமும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். வருத்தங்களை விட்டுவிடு. நடந்ததை எண்ணி கலங்காதே. கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் உன் எதிர்காலத்தை உன் கைகளாலேயே சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். நான் உனக்கு துணையாக, உன்னில் ஒரு பகுதியாக இருந்து உனக்கு சக்தியை தருவேன். எழுந்து வா. இந்த உலகத்தை உன் திறமையால் வென்று காட்டு. வெற்றி உனதே, சந்தோஷம் உனதே. எல்லாம் நன்மைக்கே. நீ எப்போதும் நல்லதே நினை. இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. விதி உன்னை நோக்கி எரியும் ஒவ்வொரு கல்லையும் நீ உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றும் வித்தையை இந்த நம்பிக்கைதான் உனக்கு கற்றுத்தரும். பிறர் போற்றும் போதும் இகழும் போதும் உன் சமநிலையை குலைக்காமல் உன் கடமையையும் தர்மத்தையும் மட்டும் கண்ணெனக் காப்பதே மிக உயர்ந்த பக்தி. மேகக்கூட்டங்கள் சூரியனை தற்காலிகமாக மறைக்கலாமே தவிர அதன் ஒளியை ஒருபோதும் அணைக்க முடியாது. அதேபோல் உன்னிடமிருக்கும் சத்துவ குணமும் விடாமுயற்சியும் தூய்மையான எண்ணங்களும் உன்னை எக்காலத்திலும் பிரகாசிக்க வைக்கும். சோதனைகளும் வேதனைகளும் சூறாவளி போல் சுழன்றடித்து வாழ்வின் பாதையை மறைக்க முயன்றாலும் நெஞ்சின் ஆழத்தில் எரியும் நம்பிக்கை எனும் அந்த ஒற்றை ஞான விளக்கு பிரகாசிக்கும் வரை எந்த ஒரு காரிருளாலும் ஒரு மனிதனின் ஆன்மாவை வீழ்த்திவிடவே முடியாது. நம்பிக்கை என்பது வெறும் சொல்லோ அல்லது தற்காலிக எண்ணமோ அல்ல. அது உள்ளுக்குள் உறைந்து கிடக்கும் பேராற்றலை விழித்தெழச் செய்து இமயமாய் வரும் தடைகளையும் தவிடு பொடியாக்கும் ஆகச் சிறந்த தெய்வீகமான ஆன்ம பலமாகும். சுற்றியிருப்பவர்கள் யாவரும் கைவிட்டாலும், காலம் பல சோதனைகளை தந்து தள்ளி பார்த்தாலும், உள்ளத்தில் இருக்கும் அந்த பாசமிகு நம்பிக்கையும் நேர்மையும் தான் ஒருவரை மீண்டும் சிங்கமென கம்பீரமாக நிமிரச் செய்யும். விழுவதெல்லாம் வீழ்வதற்கல்ல, உன்னதமாய் எழுவதற்கே என்ற பேருண்மையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சவாலையும் புன்னகையோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்ளும் போது வாழும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் பேரானந்தமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். இந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தியானது எப்போதும் நேர்வழியில் நின்று
தூய்மையான மனதோடு நம்பிக்கையுடன் போராடும் உன்னத இதயங்களின் பக்கமே அரணாக நிற்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதனால் எதற்கும் அஞ்சாமல், எதை கண்டும் தயங்காமல், உள்ளத்தில் தூய்மையான அசையாத நம்பிக்கையை மட்டும் பேராயுதமாக ஏந்தி இந்த பூமியில் வாழும் வாழ்க்கையை மிக உன்னதமாக, மங்களகரமாக, வெற்றியோடு வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளையே. இந்த பிரபஞ்சத்தின் அனந்த கோடி ஆற்றல்களும் தன் மீது முழு நம்பிக்கை வைத்து நேர்வழியில் பயணிக்கும் ஒரு உன்னத ஆன்மாவிற்கு வழிகாட்ட என்றும் தயாராகவே இருக்கின்றன. எனவே கடந்து போன நேற்றைய தினத்தின் கவலைகளை துறந்து, வரவிருக்கும் நாளைய தினத்தின் பயங்களை நீக்கி, கையில் இருக்கும் இந்த நொடியை முழுமையான விசுவாசத்தோடும் பேரன்போடும் எதிர்கொள். நெஞ்சில் துணிவை ஏந்தி புன்னகையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பின்னால் பேரண்டத்தின் மகா சக்தி அரணாக நின்று உன்னை என்றும் வழிநடத்தும். விண்ணில் இருக்கும் விண்மீன்கள் ஒளிர வேண்டுமானால் அதை சுற்றியிருக்கும் இருள் அடர்த்தியாக இருக்க வேண்டும். அதைப் போலவே வாழ்க்கையில் சோதனைகள் எவ்வளவு கடினமாக சூழ்ந்தாலும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை என்னும் ஒளி அவ்வளவு பிரகாசமாக வெளிப்படும். தடைகளும் ஏமாற்றங்களும் உன்னை முடக்குவதற்காக வருவதில்லை. உன்னுடைய மன உறுதி எவ்வளவு வலிமையானது என்பதை இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டுவதற்காகவே வருகின்றன. கங்கை கரையின் வெள்ளம் கரைகளை உடைக்க பார்த்தாலும் நதி தன் பாதையை மாற்றிக்கொண்டு கடலை நோக்கி ஓடுவதை நிறுத்துவதில்லை. அதைப் போலவே சுற்றியிருக்கும் மனிதர்களோ அல்லது சூழ்நிலைகளோ உனக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் உன் இலக்கின் மீதும் உன்னுடைய நற்பண்புகளின் மீதும் நீ வைத்திருக்கும் விசுவாசம் உன்னை உன்னத நிலைக்கு கொண்டு சேர்த்தே தீரும். என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையும். பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசத் தொடங்குவார்கள். நீண்ட நாட்களாக மனதை வாட்டிய பொருளாதார சிக்கல்களுக்கு மெதுவாக தீர்வு கிடைக்கும். கடன்களின் சுமை குறையும். உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்கும். எதிர்பாராத நல்ல செய்திகள் உன்னை வந்து சேரும். நீ அனுபவித்த துயரங்களின் ஆழத்தை உலகம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு வலியையும் நான் அறிவேன். பல நேரங்களில் எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று நீ அமைதியாக கேட்டிருக்கிறாய். பதில் கிடைக்காமல் மனம் சோர்ந்திருக்கிறது. ஆனால் இனி மனதை தளர விடாதே. உனக்கான நல்ல காலம் மெதுவாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன் மனதில் இருக்கும் பாரங்களை இனி தனியாக சுமக்க வேண்டாம். நீ அமைதியாக அழுத இரவுகளையும் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் அறிவேன். கவலைகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் அவை நீண்ட நாட்கள் தங்காது. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடங்கப் போகிறது.